ஓகே சார். ஓகே. முதல்ல உங்களுக்கு வணக்கம். வணக்கம். இதில் கலந்து கொண்ட அனைத்து வழக்கறிஞர் சங்கத்திற்கும் வழக்கு சங்க உறுப்பினர்களுக்கும் கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்று நாம் ஆரம்பிக்கிற முதல் செஷன்ஸ். இப்ப பிலிமினரியா எப்படி ஒரு எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகணும் அப்படிங்கிறத பத்தி ஐயா நீங்க இன்னைக்கு விளக்கமா சொல்ல இருக்கிறீங்க. முதல்ல உங்க நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக இசையத்திற்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இதுல எல்லாரும் கலந்து இந்த கான்ஃபரன்ஸ் எப்படி முடிஞ்ச அளவுக்கு நிறைய நடத்தலாம்னு இருக்கிறோம். அதனால இதில் அனைவரும் கலந்து கொண்டு இதை பயனடைய வேண்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன். தங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றி கூறி வணக்கம். நீங்கள் கிளாஸ் ஆரம்பிச்சு. குட் ஈவினிங் டு ஆல். எல்லா ப்ரிகேட்ஸ்க்கும் வணக்கங்க. அது கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன் பிரசிடென்ட், செக்ரட்டரி அண்ட் அதர் மெம்பர்ஸ் ஆல்சோ என்னுடைய முதற்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேங்க. இப்போ நார்மலா நம்ம ஒரு 20 வருஷமா பார்த்தோம்னா அப்ஜெக்டிவ் டைப் ஓரியன்ட் கொஸ்டினே நம்ம அட்டன் பண்ணாத லெவல்ல அந்த மாதிரி இப்போ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எல்லாம் இல்லாதனால நம்ம அதுல ஒரு லேக் ஆயிட்டங்க. பொதுவாக டிஎன்பிஎஸ்சி யூபிஎஸ்சி பார்க்கல அங்க போகையில தான் ஒரு காம்படிட்டிவ் குரூப் 2ஓ குரூப் 4ஓ அந்த மாதிரி போகையில தான் ஒரு அப்ஜெக்டிவ் டைப் எக்ஸாம்ல நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டிய தேவை இருக்குங்க. அது வரைக்கும் நம்ம எதுவுமே எல்லாமே ஈவன் 2019 முன்னாடி ஒன்லி சிவில் ஜட்ஜ் ஏபி எல்லா எக்ஸாமே நம்ம டைரக்டா டிஸ்கிரிப்டிவ் டைப் எக்ஸாம் தான் எழுதுறேங்க. ஸோ அதனால அதுக்கு ஒன்றும் அடாப்ட் ஆகாம நிறைய நான் பார்த்த வகையில் என்னன்னாங்க, டிஸ்கிரிப்டிவ்ல நல்ல நாலேஜ் இருப்பாங்க, ஆனா அப்ஜெக்டிவ்ல கொஞ்சம் கோட்டை விட்டுருவாங்க. அது கிளியர் பண்ண முடியாம 2-3 பேர் என் ஃப்ரெண்ட்ஸே இருக்காங்க. ஸோ அது என்ன சின்ன சின்ன பாயிண்ட்ஸை நீங்க கிளியர் பண்ணிட்டு அதுக்கு ஒரு அப்ஜெக்டிவ் டைப் ஒரு வித்தியாசமா ப்ரிப்பேர் பண்ணீங்கன்னா ஈஸியா கிளியர் பண்ணலாம், நல்லா ஸ்கோர் பண்ணலாம். அது என்னன்னா ஒவ்வொரு எக்ஸாமுக்கும் ஒவ்வொரு டைப்பா கேட்பாங்க. டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ்னா அது ஒரு மாதிரி அப்ஜெக்டிவ் டைப் கேட்கறாங்க. இது ஏபிபி சிவில் ஜட்ஜ் ரெண்டுமே ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி கொஸ்டின் பேப்பர் தான் இருக்குங்க. இது ரெண்டு என்ன வித்தியாசம் வருதுனாங்க, சிவில் ஜட்ஜில் 100 மார்க்குமே சப்ஜெக்ட் வைஸ் சப்ஜெக்ட்ல கேட்கறாங்க, 1-2 தான் வெளியே போகுது. பட் இதுல என்னன்னா 4-5 பிரிச்சு ஒரு 20 மார்க்ஸ் உங்களுக்கு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் அந்த கம்ப்யூட்டர் ரிலேட்டட் அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ அதனால நம்ம சப்ஜெக்டுக்கு ஒரு 80 மார்க்கு மட்டும் படிக்கணும். மற்ற அந்த 20 மார்க்கு ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய, எனக்கு பொறுத்தவரை என்னன்னா ஈஸியா ஸ்கோர் பண்ணக்கூடிய மார்க்கு ஏபிபி எக்ஸாம்ல அந்த 20 மார்க்குன்னு சொல்லுவேன். அது என்னங்கிறத அனலைஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கேண்டிடேட் என்ன பண்ணோம்னா ஸ்வாட் அனலிஸ் அப்படிம்பாங்க. எந்த ஃபீல்டு ஃபைனான்சியல் ஃபீல்டு எடுத்துட்டோம்னாலும் என்ன சொல்லுவாங்க, ஸ்வாட் அனலிஸ். நம்ம ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்ன, ஆப்பர்ச்சுனிட்டி என்ன, த்ரெட் என்னன்னு பார்க்கணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இப்போ சிவில் ஜட்ஜ்னா ஆல்மோஸ்ட் இப்போ பார்த்தோம்னா 240 பேர்ல மேக்சிமம் 30 இயர்ஸ்க்குள்ள ஒரு 80% 30 இயர்ஸ்க்குள்ள தான் வந்திருக்கிறாங்க. ஸோ என்னன்னா அவங்க வந்ததையுமே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒன்லி காலேஜ் முடிச்சுட்டு வந்ததையுமே எக்ஸாம் ஓரியன்டில் தான் ஜட்ஜ் ஆகணும் அப்படின்ட்டு அந்த மாதிரி படிச்சு வந்துடுறாங்க. ஆனா ஏபிபி எக்ஸாம் அந்த மாதிரி இல்லை. ஒரு 5 இயர்ஸ் முடிஞ்சுதான் படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ 5 இயர்ஸ்ல ஒரு மாதிரி வாழ்க்கையில எல்லாருமே செட்டில் ஆகி ஒரு 30 வருஷம் வரையில அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட் வந்துடுது. ஸோ அதனால பெருசா கான்சென்ட்ரேட் பண்ண முடியறது இல்லை. அந்த மாதிரி ப்ராப்ளம் எல்லாம் இருக்கு. ஸோ அதனால சிவில் ஜட்ஜோட போட்டியாளர்கள் வேற, இது ஏபிபி எக்ஸாம் பார்த்தோம்னா அது ஒரு விதமான போட்டியாளர்கள். ஏபிபி எக்ஸாம் தான் கேட்டா போட்டி, அதாவது ஒரு குரூப் 1 கேடர்ல இருக்கிற போஸ்ட்ல ரொம்ப ரொம்ப லெஸ் காம்படிஷன் இருக்கிற போஸ்ட்னா ஏபிபி எக்ஸாம் தான் சொல்லுவேன். ஏன்னா நாங்க எழுதல, நான் 2013 எழுதுனேங்க. பாஸ் பண்ணது நான் 2013 எக்ஸாம் எழுதணும். அப்போ ஒரு 4500 பேர் தான் எழுதுனுங்க 90 போஸ்ட்டுக்கு. அதுல பார்த்தோம்னா ஒரு 1000 பேர் தான் ரொம்ப கான்சென்ட்ரேஷனா படிச்சிருப்பாங்க. மற்றவங்க எல்லாம் ரொம்ப டெடிக்கேட்டடா படிச்சது ஒரு 1000 பேர். ஒரு குரூப் 1 போஸ்ட் ஒரு 90 போஸ்ட்டுக்கு 1000 பேர் தான் காம்படிஷனுங்கிறது ரொம்ப 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 கம்மி. இப்போ லாஸ்ட் குரூப் 1 பார்த்தீங்கன்னா குரூப் 1 92 போஸ்ட் கால்குலேட் பண்ணாங்க.
டிசி, டிஎஸ்பி இதெல்லாங்க. அதுல வந்து என்னன்னா 3,30,000 பேர் அப்ளிகேஷன் போட்டு அரௌண்ட் 1,97,000 என்னமோ அப்பீர் ஆயிருக்காங்க. ஸோ 92 போஸ்ட்டுக்கு 2 லட்சம் பேர் எழுதுறாங்க. ஈவன் சிவில் ஜட்ஜ் எடுத்துட்டா கூட உங்களுக்கு ஒரு 20,000 பேருக்கு மேல அதிகமா எழுதுறது இல்லை. ஸோ ரொம்ப ரொம்ப லெஸ் காம்படிஷனான எக்ஸாம் தான் நம்ம ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் தான் நம்ம சொல்லணும். பட் இதுலயே ஒரு டேஞ்சர் இருக்குது. என்னன்னா இப்போ சுப்ரீம் கோர்ட்டு எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் எல்லாமே வந்து ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படிங்கிறாங்க. அது வந்து டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜுக்கு தான் வருதுங்க, டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் தான் வருது. பட் சிவில் ஜட்ஜ் வந்து ஸ்டில் அவங்க வந்து கான்ஸ்டியூஷன் படி டிஎன்பிசி அவங்கவுங்க ஸ்டேட்டே எடுத்துக்கிற மாதிரி இருக்கு. பட் இப்போ லாஸ்ட் டிசம்பர்ல கூட நம்ம பிரசிடென்ட் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஆல் இந்தியா ஜுடிஷியல் சர்வீஸ் எக்ஸாம் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து இது ஒரு 2019லயே அந்த ப்ரொபோசல் போய் நம்ம சீனியர் கவுன்சில் ஒரு அரவிந்த் தத்தார் வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் அவரை அமிக்கஸ் கியூரா போட்டாங்க. அதுல வந்து ஒரு ஸ்கீம் ஆஃப் இது வந்து எக்ஸாம் அவரு என்ன பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்தாருங்க. அவர் கொடுத்தது வந்து நம்ம ஸ்டேட் எந்த ஸ்டேட்டுமே பாதிக்கப்படாம இருந்துச்சு. ஏன்னா 3 பேப்பர் காமன் பேப்பர், ஒன்னு வந்து லோக்கல் லாங்குவேஜ், லோக்கல் லாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்கீம் கொடுத்துருந்தாருங்க. அதை அந்த மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா நம்ம ஸ்டேட் மேபி பாதிக்கப்படாம இருக்கலாம். பட் ஆல் இந்தியா எல்லா யூபிஎஸ்சி மாதிரி கொண்டு வந்தா நம்ம டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாம் டைரக்ட் எக்ஸாம்ல நம்ம கிளியர் பண்ணுவோமாங்கிறது இன்னும் கொஞ்ச நாள் பிடிக்கும். ஏன்னா அது வரைக்கும் நார்த் இந்தியன்ஸ் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஸோ நம்ம அதனால நம்ம அதை எல்லாமே எதிர்பார்த்து ஃபுல்லி எக்யூப்டா நம்ம இருக்கிறது தான் வந்து நம்ம ஜுடிஷியரியில் ஒரு 50 போஸ்ட் வேக்கன்ட் இருக்குங்க. 50 போஸ்ட்ல 6 பேர் எடுத்திருக்காங்க. இன்னும் ஸ்டில் இப்போ ரிட்டைர்மெண்ட் 2-3 ப்ரொமோஷன் போகல. எகைன் இன்னொரு டிஸ்ட்ரிக்ட் எக்ஸாம் வந்துச்சுன்னா ஒரு 50 போஸ்ட் கால்ஃபர் வரலாம். இது சப்போஸ் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்துச்சுன்னா அங்க இவர் சீனியர் கவுன்சில் அரவிந்த் தத்தார் கொடுத்த ஸ்கீமை அக்செப்ட் பண்ணிட்டு அதை லான்ச் பண்ணாங்கன்னா நமக்கு பிரச்சனை இருக்காது. பட் யூபிஎஸ் மாதிரி எல்லா பேப்பர் காமனா கொடுத்தா நமக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கு. ஏன்னா நீங்க வேரியஸ் கொஸ்டின் பேட்டர்னை நீங்க பாத்தீங்கன்னா நார்த் இந்தியாவிலலாம் வந்து எல்லாம் ஒரு 6 ஸ்டேட் ஹிந்திங்கிறதுனால ஹிந்தி எக்ஸாம் காமன்ங்கிறதுனால அவங்களுக்கு ரெகுலரா எக்ஸாம் வருது, எக்ஸாம் கால்ஃபர் வருது. அதனால அது ஒரு நீட் எக்ஸாம் மாதிரி அது ஒரு பயங்கர ப்ரொஃபஷனலா அதை பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க ஈவன் நீங்க உத்தரப்பிரதேசத்தோட சிவில் ஜட்ஜ் கொஸ்டின் பேப்பர் எடுத்தோம்னாவே நம்ம கிளியர் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டஃபா கேட்குறாங்க. ஸோ நம்ம அப்ஜெக்டிவ் டைப் சிவில் ஜட்ஜ் ஆகுது, ஏபிபி ஆகுது, ப்ரிலிமினரி எக்ஸாம் ரொம்ப ஈஸியா இருக்குது கம்பேரிட்டிவ் டு அதர் ஸ்டேட்ஸ். 2 எக்ஸாமே ரொம்ப ஈஸின்னு தான் சொல்லுவேன். ஸோ அதனால நீங்க என்ன பண்ணா ஒவ்வொருத்தரும் வந்து நம்ம ஸ்வாட் அனலைஸ் பண்ணணும். நம்ம ஸ்ட்ரென்த் எந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. 5 இப்போ இது வந்து ஏபிபி எக்ஸாம்னா 5 டாபிக் இருக்கு. ஐபிசி ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் 20 மார்க்ஸ் வந்து ஐபிசி வருது. தென் அகைன் சிஆர்பிசி, எவிடன்ஸ், சிபிசி 3க்கு 20 மார்க்கு. தென் கான்ஸ்டியூஷன், ஹியூமன் ரைட்ஸ், லீகல் எய்டு, இன்னொரு பேப்பர் இன்னும் இருக்கு, அதுல ஒரு 20 மார்க்கு 60. அப்புறம் மைனர் ஆக்ட்ஸ்க்கு 20 மார்க்கு, இந்த குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட்க்கு 20 மார்க். ஸோ 5 டாபிக்ல 20 மார்க் வருது. நம்ம யாருமே வந்து எந்த டாபிக்லயுமே 20க்கு 20 ஸ்கோர் பண்றதுங்கிறது கொஞ்சம் சம்வாட் டிஃபிகல்ட். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் அந்த மாதிரி தான் அமைப்பாங்க. ஒரு 10 கொஸ்டின் ரொம்ப ஈஸியா இருக்கு, ஒரு 5 நம்ம டெஸ்ட் பண்ற மாதிரி இருக்கு, இன்னும் 5 கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டா இருக்கு. ஸோ அதனால நம்ம என்னன்னா 5 டாபிக்கு நம்ம என்ன ஸ்ட்ரென்த் நம்மளுடைய பர்சனலா நம்ம ஒரு டைரியில எழுதி வச்சிருக்கோம். நம்ம ஐபிசினா நமக்கு இது இவ்வளவு ஸ்ட்ரென்த், இது வீக்னஸ் என்ன இருக்கு, நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி, நம்ம இது இந்த மாதிரி படிச்சோம்னா நம்ம நம்மளுடைய ஸ்ட்ரென்த்தை இதுல சப்ஜெக்ட் வைஸா நம்ம என்ஹான்ஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அனலைஸ் பண்ணிட்டு ஒவ்வொன்றிலையும் அந்த மினிமம் மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணுங்க. ஏன்னா ஈஸியா மினிமம் மார்க்ஸ்ங்கிறது ஒரு 10 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். நீங்க மைனர் ஆக்ட்ஸ் எடுத்தோம்னால நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் பேப்பர் இருக்கு.
டிஎன்பிபிடி ஆக்டில் வந்து ப்ராப்பர்ட்டிங்கிறது எந்த செக்ஷன் டிஃபைன் பண்ணது அப்படிங்கிறாங்க. ஸோ டிஎன்பிபிடி ரொம்ப ரொம்ப குறைவான செக்ஷன்ஸ் தான் இருக்கு. அதே மாதிரி 30 போர்டு ஆக்ட் இந்த மாதிரி எல்லாமே தமிழ்நாடு மைனர் ஆக்ட் எடுத்தோம்னா மேக்சிமம் ரொம்ப சின்ன சின்ன இதுதான் இருக்கு. ஸோ அதனால நீங்க அந்த கொஸ்டின் பேப்பர்ல நீங்க அது மினிமம் அந்த மாதிரி சின்ன ஆக்டா இருக்கிறது ரொம்ப நல்லா தெளிவா படிச்சிருங்க. மினிமம் ஒவ்வொன்லி 10 மார்க்காவது அட்டன் பண்ணலாம். 5 பார்ட்ல 50 மார்க் வாங்கிடலாம். ஸோ இன்னும் நம்ம ஒரு சிலர் வந்து ஐபிசில நல்லா வெல்வெர்ஸ்டா இருக்கலாம், கான்ஸ்டியூஷன்ல வந்து ஒவ்வொரு வெல்வெர்ஸ்டா இருக்கலாம். கான்ஸ்டியூஷன் பார்த்தோம்னா கான்ஸ்டியூஷன்ல வந்து 10 மினிமம் 10 கொஸ்டின் கேட்கறாங்க. ஸோ அதனால அந்த மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்ட் வைஸா நம்ம மினிமம் மார்க் ஸ்கோர் பண்றதுக்கு இதுல முயற்சி பண்றாங்க. ஸோ இதுல பார்த்தோம்னா இந்த கொஸ்டின் பேப்பர் பார்த்தோம்னாவே எப்படி வருதுனாங்க, 40 கொஸ்டின் வந்து செக்ஷனை தான் கேட்டிருக்காங்க. ஈவன் சிவில் ஜட்ஜா இருக்கட்டும், ஏபிபி எக்ஸாமா இருக்கட்டும், எந்த எக்ஸாமா இருந்தாலும் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆல்மோஸ்ட் 40 கொஸ்டின்ஸ் வந்து செக்ஷன் வைஸ் தான். ஸோ நீங்க அதனால என்னன்னா செக்ஷனை நீங்க மனப்பாடம் பண்ணித்தான் ஆகணும், வேற வழியே இல்லை. இப்போ என்ன கேட்டா நிறைய செக்ஷன் என்னன்னு தெரியாது, மறுபடியும் இப்போ ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் நம்ம எக்ஸாமுக்கு இப்போ பிபிடிஎல் ஆக்ட்ல ப்ராப்பர்ட்டிங்கிறத டிஃபைன் பண்ணுதுன்னா நமக்கு கண்டிப்பா சொல்ல தெரியாது. ஸோ எக்ஸாமுக்கு அது தேவையில்லை. நமக்கு என்னன்னா அது என்ன செக்ஷன்ல என்ன சொல்றாங்க, அது அடுத்தது என்ன பீனல் ப்ரிவிஷன் என்ன, அதை மட்டும்தான் நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல அப்ளை பண்றது. பீனல் ப்ரிவிஷன் கேட்டால் ஈஸியா நம்ம சொல்லிடலாம். பட் டெஃபினேஷன் செக்ஷன் கேட்கல நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். அதனால என்ன, பட் நீங்க அந்த 40 கொஸ்டின் செக்ஷன்னால ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். அதுல ப்ரீவியஸா பார்த்தோம்னா ப்ராப்பர்ட்டினா எங்கன்னு கேட்கறாங்க. அதே மாதிரி ஐபிசியில் எடுத்துட்டா ராபரிக்கு என்ன செக்ஷன், அந்த மாதிரி ரொம்ப அல்லது அந்த செக்ஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு மாதிரி தான் கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க வந்து என்ன பண்றீங்கன்னா ஒவ்வொரு ஆக்டையும் முடிஞ்ச அளவு பேர் ஆக்ட் திரும்ப திரும்ப படிங்க. பேர் ஆக்ட்ஸ்ல வந்து லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கிக்கிங்க. ஏன்னா லேட்டஸ்ட் எடிஷன் வாங்கி அது ஒரு 300, நீங்க ஐபிசி 3 சேர்ந்தா ஒரு 400 ரூபா 450 ரூபா அந்த ரேஞ்சில் நல்ல புக்கே வாங்கிக்கலாம். ஸோ அப்படிங்கிற பேர் ஆக்டை வாங்கி நீங்க அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கங்க. பேர் ஆக்டை வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வேற வழியே இல்லை. பெருசா வந்து இதுல வந்து பேர் ஆக்ட்ல மட்டும்தான் கேட்கறாங்க. ஸோ செக்ஷன் எக்ஸ்பிளனேஷன் பார்த்தோம்னா ஒரு 13. நீங்க பேர் ஆக்ட்ஸ்ல நல்லா கிளியர் பண்ணீங்கன்னா மினிமம் 50 to 60 கொஸ்டின் அதுலதான் வருதுங்க, பேர் ஆக்ட்ஸ்ல தான். ஜட்ஜ்மெண்ட் பார்த்தோம்னா ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. எல்லாமே ப்ரீவியஸ் இயர் பார்த்தோம்னா ஜட்ஜ்மெண்ட் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நம்ம அவ்வளவு எல்லா ஜட்ஜ்மெண்ட்டையுமே நம்ம ஞாபகம் வைக்கணும்னா கண்டிப்பா முடியாது. அதுல அவங்க கேட்கறது மேக்சிமம் வந்து நம்ம ப்ராக்டிக்கல் லைஃப்ல ப்ராக்டிஸ்ல யூஸ் பண்ணாதது அந்த மாதிரி ஒரு மாதிரி ஜட்ஜ்மெண்ட் தான் வருது. நம்ம ப்ரீவியஸ் கொஸ்டின் எதை எடுத்தோம்னாலும் நார்மலா அதிகமா யூஸ் பண்ணாம அதனால நீங்க ஒவ்வொரு டாபிக்லயும் மெயினா ரிப்போர்ட் கான்ஸ்டியூஷன் ஜட்ஜ்மெண்ட் இருந்துச்சுன்னா அதை நோட் பண்ணிங்க. இதுல வந்து என்னன்னா அந்த மாதிரி வரையில ஜட்ஜ்மெண்ட்னு வரையில ஒரு ப்ராசஸ் நீங்க என்ன பண்ணலாம்னா எலிமினேஷன் ப்ராசஸ்ங்கிறத, அதாவது அப்ஜெக்டிவ் டைப்புங்கிறதே வந்து எலிமினேஷன் ப்ராசஸ். 4 ஆன்சர் இருந்துச்சுன்னா 1 அல்லது 2 ஆன்சர் வந்து சுத்தமா irrelevant-ஆ இருக்கு. ஸோ அந்த irrelevant-ஐ வந்து நீங்க ஒமிட் பண்ணிடுங்க. ஸோ அதுக்கு அடுத்தது என்னன்னா ரெண்டு கொஸ்டின் தெரியுதா, அந்த 2 ஆன்சர் தெரியுதா, அந்த 2 ஆன்சர்ல எது பெஸ்ட் ஆன்சரா இருக்குன்னு ஒரு அனலைஸ் பண்ணுங்க. அந்த மாதிரி இது நீங்க ஃபர்ஸ்ட் எடுத்தது அப்ஜெக்டிவ் டைப் அப்ரோச் பண்ணீங்க என்னன்னா இதுதான் கரெக்ட் அப்படிங்கிறத அப்ரோச் பண்றதோட எலிமினேஷன் இது வந்து ஃபர்ஸ்ட் இந்த கொஸ்டினுக்கு வந்து இது எலிமினேஷன் போனீங்கன்னா நீங்க டெஃபினட்டா அந்த ஆன்சர் 100% கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு அப்ஜெக்டிவ் பொறுத்தளவு மேபி 2 ஆன்சர் கூட ஆல்மோஸ்ட் சரியா இருக்கலாம். அதுல வந்து எது எலிமினேஷன் பண்ணோம்னா
ப்ராப்பரான ஆன்சரா இருக்குன்னு பார்த்து அது வந்து நீங்க எல்லாருக்குமே அப்படி பண்ண தேவையில்லை. நீங்க ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா ஒரு சில செக்ஷனுக்கு வந்து ஈஸியா ஒவ்வொரு கொஸ்டினுக்கு வந்து இந்த செக்ஷன் அப்படின்னா நீங்க டைரக்டா தெரிஞ்சுன்னா டைரக்டா தெரியறத அட்டன் பண்ணிடுங்க. பட் கொஞ்சம் டவுட்டா இருக்குது அல்லது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா எலிமினேஷன் ப்ராசஸ் அப்ளை பண்ணுங்க. இது வந்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு சுத்தமா இரலவெண்டா இருக்கு. ஸோ சப்போஸ் இந்தியாவோட கேபிட்டல் எது அப்படின்னு கேட்டாங்கன்னா பாம்பே, சென்னை, டெல்லி, நியூ டெல்லின்னு போட்டிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ பாம்பே, சென்னை வந்து இந்தியாவோட கேபிட்டல் இல்லை. நியூ டெல்லியாங்கிறத நம்ம அது ஆல்மோஸ்ட் அந்த மாதிரி வரையில மட்டும் அந்த மாதிரி இருக்கிறத எலிமினேட் பண்ணுங்க. ஸோ என்னங்கிறத அதுதான் எலிமினேஷன் ப்ராசஸ்ங்கிறது. எது சுத்தமா இரலவெண்டோ அதை எலிமினேட் பண்ணிட்டு ஆல்மோஸ்ட் சிமிலரா இருக்கிறதுல எது பெட்டர் ஆன்சரா இருக்கு அப்படின்னு கேட்குற மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கலாம். அந்த மாதிரி வரலாங்க. ஸோ அந்த மாதிரி பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட்ஸ்க்கு நீங்க அந்த மாதிரி தான் அப்ளை பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்க ஒரு ஆல்மோஸ்ட் பார்த்தோம்னா 2 சிவில் ஜட்ஜி எல்லாமே பார்த்தா 10 to 12 கொஸ்டின் வந்து ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டடா கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஜட்ஜ்மெண்ட் ரிலேட்டட்ல வந்து நீங்க 10 கொஸ்டினா 40 ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ 40 ஜட்ஜ்மெண்ட்ல நம்ம ஒரு 10 டு நான் பார்த்த வகையில ஒரு 10 to 20 ஜட்ஜ்மெண்ட் தான் நம்ம அட்லீஸ்ட் நம்ம அதை கேள்விப்பட்ட ஜட்ஜ்மெண்ட்டா இருக்குது. அதுக்கு மேல நம்ம ப்ராக்டிஸோ மற்றது கேள்விப்படாத ஜட்ஜ்மெண்ட் தான் நிறைய இருக்கு. ஸோ அதனால என்னன்னா நீங்க ஒரு இம்பார்ட்டன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுட்டு அந்த ஜட்ஜ்மெண்ட்ல வந்து எலிமினேட் பண்ணி பழகுங்க. ஸோ அப்படி பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அந்த 12 கொஸ்டின்ங்கிறது நம்ம இரலவெண்டா நம்ம ஒதுக்காத அளவுக்கு இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இயர்ஸ் பத்தி 1-2 கேட்கறாங்க. எப்போ வந்து இந்த ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, எந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்ட்டு ஒரு 3 to 5 கொஸ்டின் கேட்கறாங்க. அதுல வந்து என்னன்னாங்க எல்லாமே அட்டன் பண்ண முடியும்னா கொஞ்சம் கஷ்டம்தான். இப்போ ஒரு சில ஆக்ட் எல்லாம் நமக்கு வந்து இப்போ எப்ப இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்னு வந்துச்சுன்னா இப்போ போக்சோ ஆக்ட் எடுத்துக்கணும்னு வச்சுங்க. அந்த டேட் இம்ப்ளிமெண்ட் ஆன டேட்டு இம்பார்ட்டன்ட். ஏன்னா அது போக்சோ ஆக்டுக்கு முன்னாடி நம்ம ஐபிசி தான் அப்ளை பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த இம்ப்ளிமெண்ட் ஆன டேட்டுக்கு முன்னாடி இருக்கிற அஃபென்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஐபிசியில போடணும். ஸோ அதுக்கு பின்னாடி வந்ததை வந்து போக்சோ ஆக்ட்ல போடணும். ஸோ அந்த மாதிரி நம்ம பிராக்டிக்கலா ஒரு சில ரேரா தான் நம்ம இதை அப்ளை பண்றோம். ஆனா நீங்க வந்து டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் வந்து நம்ம எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு, ஸோ அந்த மாதிரி அதுல வந்து ரூல்ஸ் எப்போ இம்ப்ளிமெண்ட் ஆச்சு அப்படின்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம் தான். பட் நீங்க அதை வந்து அது வந்து என்னன்னா இயர் ஒவ்வொரு மாசமும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்க அதெல்லாம் வந்து அந்த அளவுக்கு அந்த இயர் அண்ட் டேட்ல வந்து ஒரு 3 கொஸ்டின் 4 கொஸ்டின் தான் வருது. அதனால இம்பார்ட்டன்ட் மட்டும் பார்த்துக்கங்க. அதுல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாதீங்க. ஸோ அதனால என்னன்னா மெயினா வந்து நீங்க செக்ஷனை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க வேர் ஆக்ட் படிச்சீங்கன்னா தான் பெட்டரா இருக்கு. வேர் ஆக்ட்ல வந்து நீங்க வந்து வேர் ஆக்ட் படிக்கையே வந்து எந்த மாதிரி புக்ஸ் வாங்கி படிக்கலாம். ஆன்லைன்ல வந்து பிஆர்எஸ் இந்தியான்ட்டு ஒரு india.org நினைக்கிறேன். அதுல போனீங்கன்னா நீங்க பார்லிமெண்ட்ல வந்து ஒரு பில் பாஸ் பண்ணையில வந்து அவங்க என்ன இதுக்காக, அதாவது என்ன பர்பஸுக்காக லான்ச் பண்றாங்க, எப்போ எந்த டேட்ல லோக்சபாவில் பண்றாங்க, எப்போ பாஸ் ஆயிடுச்சா, எல்லா டீட்டெயிலும் உங்களுக்கு இருக்கு. அதுல வந்து அவங்க என்ன மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க எல்லாமே இருக்கு. நீங்க அது ஆக்சுவலா பிஆர்எஸ் இந்தியாங்கிறது வந்து ஒரு என்ஜிஓங்க. அதுல இப்ப வந்து சி ராமதுரை டிசிஸ் அவரு தான் வந்து பிரசிடண்டா இருக்காரு. அது வந்து ஒரு எக்ஸலண்டான, என்ன கேட்டா எக்ஸலண்டான ஒரு வெப்சைட்டு. நம்ம அதை வந்து நம்ம பெருசா நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னு தான் நம்ம சொல்லுவோம். அந்த பிஆர்எஸ் இந்தியா வந்து நம்ம யூஸ் பண்றது இல்லைன்னு சொல்லுவோம். அது பிஆர்எஸ் india.org. இருங்க நான் அது எப்படி இருக்குன்ட்டு ஸ்லைடு
இப்போ இந்த வெப்சைட்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க பார்லிமெண்ட்ல எந்த பில் பாஸ் பண்றாங்களோ அந்த பில் எல்லாமே நீங்க போய் சர்ச் பண்ணீங்கன்னா அந்த பில் அத்தனை பில்லுக்கு கிடைக்குங்க. அந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாவே கிடைக்கும். நீங்க ஈவன் இப்போ இதுல பாத்தீங்கன்னா பாரதிய செகண்ட் சங்கீதா அப்படின்ட்டு இருக்குதுங்க. ஸோ இது என்ன அதுக்குள்ள செகண்ட் இது வந்துச்சுன்னா நம்ம ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அப்புறம் வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அதுக்கு பின்னாடி சம் மாற்றத்தை கொண்டுட்டு வந்து அதுல வந்து லோக்சபாவில் பிரசன்ட் பண்றது, இன்ட்ரடியூஸ் பண்றது, டிசம்பர் 12 இன்ட்ரடியூஸ் பண்றாங்க, பாஸ் ஆயிருது. அது ராஜ்யசபாவில் எவ்வளவு பாஸ் ஆயிருக்குன்றதுங்க. இதுல வந்து ஹைலைட்ஸ் ஆஃப் பில்ங்கிறது வந்து என்னன்னு அவங்களே கொடுத்துட்றாங்க. இது வந்து ஒரு என்ஜிஓஸ் தான். அவங்க வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இந்த பார்லிமெண்ட்ல இவங்க எம்பிஸ் எல்லாம் இதை அக்சஸ் பண்ணணும். இது ஒரு இந்த பர்பஸ்க்காகவே இது இருக்கு. ஸோ இந்த வெப்சைட் மெயின்டைன் பண்றாங்க. இதுல வந்து பில் டெக்ஸ்ட் இருக்கு, பில்லும் இருக்கு. ஆக்ட் பாஸ் ஆச்சுன்னா ஆக்ட் உங்களுக்கு கொடுத்துருவாங்க. என்ன டேட்ல இம்ப்ளிமெண்ட் ஆகுது அப்படிங்கிற இது. ஆக்சுவலி நம்ம இது பிஆர்எஸ் இந்தியாங்கிறது திங்க் டேங்க் அப்படிம்பாங்க. திங்க் டேங்க்னா திங்க் டேங்க்னா என்னன்னா ஒரு பாலிசி இன்ஸ்டிடியூட் அல்லது ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்னு சொல்லாங்க. அது வந்து கவர்மெண்ட் ஸ்பான்சராகவும் இருக்கு. அதர்வைஸ் உங்களுக்கு என்னன்னா என்ஜிஓ இருக்கலாம். நம்ம இந்தியாவில் எடுத்துட்டா யூஎஸ்ல வந்து ஒரு 1100 இது மாதிரி திங்க் டேங்க்ஸ் இருக்கு. இந்தியாவில் எடுத்தா வேர்ல்டுலயே வந்து 2வது திங்க் டேங்க்ஸ் இருக்கிறது இந்தியா தான். 509 இருக்குது. இதுல மெயினா என்னன்னாங்க எடுத்துட்டோம்னா ஏடிஆர்ஸ், நம்ம ஏடிஆர்ஸ்ங்கிறது இப்போ கேள்விப்பட்டிருக்கோம். ரீசெண்டா இந்த எலக்ட்ரல் பாண்ட் கேஸ்ல கூட ஏடிஆர் அசோசியேஷன் ஃபார் டெமோக்ராட்டிக் ரிஃபார்ம்ஸ் அப்படிங்கிற அந்த என்ஜிஓ தான் வந்து எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ் அவங்க காமன் காசோட போட்டாங்க. இவங்க என்னன்னா மானிட்டரிங் பண்றது, என்ன நம்ம டெமோக்ராட்டிக் இதுக்காக மானிட்டரிங் பண்றது, இந்த ஒர்க்கை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ ரீசெண்டா கூட போன ஃபேஸ் முடிஞ்சது. இப்போ ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. என்னன்னா ஈவன் தமிழ்நாட்டில இருந்தே அந்த ப்ராப்ளம் வருது. என்னன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 70% ஆல்மோஸ்ட் அப்படின்னாங்க. ஃபைனலா வந்து போலான பர்சன்டேஜ் பார்த்தா ஒரு 3% 4% டீவியேஷன் ஆகுது. எல்லா எலெக்ஷன்லயுமே இதாகுது, இதை நிறுத்தணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு சுப்ரீம் கோர்ட்ல ஃபைல் பண்ணியிருக்காங்க. திங்க் டேங்க்ஸ் லிஸ்ட் ஆஃப் திங்க் டேங்க்ஸ் இன் இந்தியாங்க. ஸோ இதுல வந்து நிறைய நம்ம சென்டர் ஃபார் ஏர் பவர் ஸ்டடிஸ், நிறைய சிவில் சொசைட்டி எல்லாமே இருக்குங்க இதுல வந்து. ஸோ இது PRSindia.org வந்து நமக்கு ஈவன் இது என்னன்னா நம்ம பில் பாஸ் ஆகையிலேயே வந்து நம்ம ஏதாவது பாஸ் ஆச்சு, இன்ட்ரடியூஸ் ஆகையில வந்து நம்ம ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ணோம்னா நம்ம அது கான்ட்ரிபியூட் பண்ணலாம். இது ஒரு சோர்ஸ். அடுத்தது வந்து நீங்க என்னன்னா இன்னொரு சோர்ஸ் என்ன இருக்குன்னா நம்ம லீகல் நாலேஜ் எடுத்துக்கிறதுக்கு இந்தியா கோடு வந்து நம்ம மெயினா நம்ம நெட்ல போய் சர்ச் பண்றோம். பட் என்னன்னா அதை வந்து இந்தியா கூட நம்ம எனக்கு தெரிஞ்சு பெருசா யாரும் யூஸ் பண்றது இல்லை. இந்தியா கோடுங்கிறது நம்ம இந்தியாவில் இருக்கிற எல்லா ஆக்டோட ரெப்போசிட்டரின்னு சொல்லலாம். நீங்க அதுல போய் எந்த ஆக்டை சர்ச் பண்ணீங்கனாலும் அது லேட்டஸ்ட் ஆல்மோஸ்ட்
எனக்கு தெரிஞ்ச ஒரு சில ஆக்ட் மட்டும் அப்டேட் இல்லாம இருக்கு. நீங்க எந்த ஆக்ட போட்டீங்கனாலும் அமெண்ட்மெண்ட் வந்துச்சுன்னா அதுல இன்கார்பரேட் பண்ணிடுவாங்க. நீங்க புது புக்கு போய் வாங்கித்தான் படிக்கணும்ட்டு இல்லை. நீங்க இதுல வந்து ஐபிசில ஒரு அமெண்ட்மெண்ட் வந்தாலும் அதுல போய் இந்தியா ஐபிசின்னு இந்தியன் பீனல் கோடுன்னு போட்டீங்கன்னா பீனல் கோடுன்னு போட்டீங்கன்னா வரும். அதுல போய் பார்த்தீங்கன்னா இதுல என்ன ரூல்ஸ் ரெகுலேஷன் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாம். நோட்டிபிகேஷன் வருது. இதை விட பெட்டரா என்னன்னா போக்சோக்கு போக்சோல வந்து பெட்டரா இருக்கு. நம்ம அதுல இதுல போனோம்னா ரூல்ஸ் என்ன ரூல்ஸ் வருது, ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா என்ன ரூல்ஸ் நம்ம என்ன ஆக்சுவலா மேக்சிமம் வந்து ரூல்ஸ் வந்து அப்டேட் ஆச்சுனாலும் நம்ம அதை தேடிட்டு கிடக்கணும். இதுல பார்த்தோம்னா ஈஸியா கிடைக்கும் என்ன ரூல்ஸுங்கிறது. அகெயின் வந்து நோட்டிபிகேஷன் ஏதாவது வந்திருக்கா, நோட்டிபிகேஷன் எப்போ வந்து கெஜெட் நோட்டிபிகேஷன் ஆக்சுவலி எப்போ 9th நவம்பர் போட்டிருக்காங்க இம்ப்ளிமெண்ட் ஆகிறத பத்தி. ஆர்டர்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களா, என்ன அதுல என்ன ரிலேட்டட் ஆர்டர்ஸ் அதுல போய் நம்ம பார்த்துக்கலாம். எல்லாமே இது என்னன்னா இது ஆக்சுவலி நம்ம ப்ராக்டிஸுக்குமே ரொம்ப யூஸா இருக்கு. நம்ம இதை வந்து ஒரு போக்சோ ஆக்ட்லினா இப்படி ஒரு நியூ ஏதாவது ஆர்டர் வந்திருக்கு, அந்த கேஸ்ல நம்ம இதை இம்ப்ளிமெண்ட் பண்ண சொல்லியிருப்பாங்க. நம்ம போலீஸ் வந்து இதை ப்ராப்பரா ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணாம இருப்பாங்க. அதெல்லாம் ப்ராக்டிஸ்க்குமே ரொம்ப யூஸா இருக்கு. சர்க்குலர்ஸ் வருங்க, சர்க்குலர்ஸ் அவைலபிளா இருந்துச்சுன்னா அவைலபிளா இருக்கு. ஆர்டினன்ஸ் வந்து ஆக்சுவலி ஆக்ட் பாஸ் ஆச்சுன்னா அது இன்வேலிட் ஆயிரும். சம்டைம் அது ஏதாவது கான்ஃபிளிக்ட் இருக்குதான்ட்டு அதை பார்த்துக்கலாம். ஸ்டாச்சூஸ் இதுல எல்லாமே அனெக்சர் எல்லாமே உங்களுக்கு நீங்க ஃபார்ம்ஸ் இருந்துச்சுன்னா ஃபார்ம்ஸ் கொடுத்துருவாங்க. ஆக்ட் டீடைல்ஸ் எல்லாமே நீங்க வந்து இந்தியா கோடுங்கிறத வந்து ஒவ்வொருத்தரும் கண்டிப்பா அதுக்கு மெயினா சொல்றேன் என்னன்னா எக்ஸாம் பர்பஸ்க்காக வந்து நீங்க பாத்தீங்கன்னா உங்க நாலேஜ் டெஃபினட்டா வளரும். சப்போஸ் பின்னாடி வந்து ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்தாலும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து எக்ஸல் பண்ணலாம். ஸோ இதை இந்தியா கோடைன்னு PRSindia.org சைட்டை நல்லா யூஸ் பண்ணுங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்காகவும் யூஸ் பண்ணுங்க, ப்ராக்டிஸ்க்காகவும் யூஸ் பண்ணுங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. 2 சைட்டுமே நல்லா இருக்கு. இதுல போய் நீங்க எடுத்து பேராக்ட்ஸ் வந்து மெயினா பேராக்ட்ஸ் மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க. ப்ரிலிமினரி எக்ஸாமுக்கு வந்து நீங்க வேற 50 ஆல்மோஸ்ட் 60க்கு மேல கொஸ்டின்ஸ் வந்து உங்களுக்கு பேராக்ட்ல தான் வருது. ஸோ அதனால வந்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து நீங்க அதுல பேராக்ட் படிச்சீங்கன்னாவே 60 கொஸ்டின் வந்து நீங்க ஆல்மோஸ்ட் உள்ள என்டர் ஆயிடுறீங்க. அதுல வந்து ஒரு 50 மார்க் ஸ்கோர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருக்கு. ஸோ நீங்க வந்து அந்த 60 பேராக்ட் அவ்வளோ அதை மட்டும் பாருங்க. பேராக்ட்ல வந்து ஒன்லி செக்ஷனை மட்டுமே 40 கொஸ்டின் கேட்டுறாங்க. எக்ஸ்பிளனேஷன்ல வந்து நார்மலா பார்த்தா ஒரு 7-8 கொஸ்டின் வருது. அந்த செக்ஷனோட டீட்டெயில சொல்லி அதுல வந்து கொஸ்டின் கேட்கறது ரொம்ப குறைவா தான் இருக்குது. ஸோ அதனால நீங்க வந்து நட்ஸ் எல்லாம் படிச்சீங்கன்னா போதும். அதுல வந்து ஒரு 60 மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணலாம். அப்புறம் இதுல பாத்தீங்கன்னா குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வந்து நீங்க RS அகர்வால்ன்ட்டு ஒரு குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இருக்கு புக்கு. அது எக்ஸலண்டான புக்கு. நீங்க அதை வாங்கி ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஏன்னா அதுல 20 மார்க்ல வந்து HCF LCM ரெண்டுமே வந்து ஒரு 4 கொஸ்டின் கேட்டுறாங்க. கம்ப்யூட்டர் ரிலேட்டட் வந்து அது 5 போயிட்டா மற்ற 15 கொஸ்டின் வந்து ஆல்மோஸ்ட் அந்த புக்ல கவர் ஆயிருது. அதே மாதிரி டயஸ் போட்டோம்னா என்ன ஒரு பக்கத்துல 2ஆம் நம்பருக்கு ஆப்போசிட்ல என்ன இருக்கு அப்படிங்கிற மாதிரி அதெல்லாம் வருது. அது வந்து ரொம்ப ஈஸியான இதுங்க. ஹவு டு ஃபைண்ட் டயஸ் அப்படின்ட்டு நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணீங்கன்னாவே ஈஸியா அதை ஒர்க் அவுட் பண்ணிடலாம். நான் அது இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு தான் நான்
பண்ண ரொம்ப ஈஸியா இருந்துச்சு அது. அதனால என்னன்னா இருங்க நான் அந்த இதை ஷேர் பண்றேன் உங்களுக்கு. டயஸ் ப்ராப்ளம்னு நீங்க கூகுள் யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா ஈஸியா அது வந்து அவங்க 1 அல்லது 2 கொஸ்டின் டயஸ்ல அதுலயே வருது. அதுல 2 மார்க் ரொம்ப வெரி ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஆர்எஸ் அகர்வால் அந்த 20 மார்க் பொறுத்தளவு ஆர்எஸ் அகர்வாலும் வந்து புக் பண்ணுவோம், வாங்கிக்கிங்க. அல்லது நீங்க பைரேட்டட் தான், நீங்க நெட்ல ஆர்எஸ் அகர்வால் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் போட்டீங்கன்னா புக்கே வந்துருது. பட் என்ன கேட்டால் 600 700 வரலாம் ப்ராப்ளி. அதை வந்து ஒரு புக்கை வாங்கி நீங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க. அதுல இருக்கிற கொஸ்டின் பேப்பரை வந்து நீங்க ஒர்க் அவுட் பண்ணுங்க. ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா அந்த 20 மார்க் ஈஸியா ஸ்கோர் பண்ணலாம். ஈஸியா குவான்டிடேட்டிவ் டயஸ் ப்ராப்ளம்ட்டு நீங்க பாருங்க, இதுல போட்டிருக்காங்க. இதுல அந்த வெப்சைட் நான் அது பார்த்ததுலேயே ஒரு ரொம்ப ஈஸியான மெத்தட் அதில் கொடுத்துருந்தாங்க. ஷேர் பண்ணுறேன் யூடியூப். நீங்கள் அதை ஈஸியாக அது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் இதை இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா போதும், ஈஸியாக நீங்கள் 99 மார்க் படிச்சிங்கன்னா போதும். ஏன்னா டயஸ்ங்கிறது ஒரு கொஸ்டின் கண்டிப்பாக வருது. அதில் ஈஸியாக அந்த 1 மார்க் இந்த வீடியோவை இப்போ ஷேர் ஆகிருக்கிற வீடியோவை பார்த்தீங்கன்னா அதுலேயே 1 மார்க் ஈஸியாக நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம். ஆனால் இது அந்த வீடியோவை இது பார்த்தீங்கன்னா இந்த ஈஸியா இது ரொம்ப சிம்பிளஸ்ட் ஒரு 3 மெத்தேட் தான். 3 மெத்தேடு நீங்க ஒரு 15 மினிட்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்கன்னா போதும். ரொம்ப ரொம்ப ஈஸி. நான் கொஸ்டின் பேப்பர் பார்த்துட்டு எப்படா இது அப்படின்ட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் யூடியூப்ல போட்டது ஹவு டு ஃபைண்ட் த அதர் சைட்ஸ் ஆஃப் த டயஸ்ன்னு போட்டதையுமே ஈஸியா வந்துருச்சுங்க. ஸோ இது ரொம்ப இது பார்க்கல ஒரு கொஸ்டின் ஏபிபி எக்ஸாம் கம்பல்சரி வருது. ஸோ நீங்க இப்போ இந்த வீடியோவை பார்த்து ஒரு 10 நிமிஷம் ஒரு ஒர்க் அவுட் அல்லது ஒரு 1/2 hour ஃபுல்லா ஒர்க் அவுட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பா மறக்காது. ரொம்ப ஈஸி. நீங்க 99 மார்க் படிச்சீங்கன்னா போதும். ஸோ அதே மாதிரி ஹெச்சிஎஃப் எல்சிஎம் வந்து மினிமம் 4 கொஸ்டின் வருது. ஸோ அதுல அந்த 4 கொஸ்டினுக்கு வந்து நீங்க அது பேசிக்கா மேத்ஸ், உங்களுக்கு மேத்ஸ்ல அது எடுத்தோம்னாவே ஒரு கிளாஸ் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்க்கு அந்த 20 மார்க்கு ஒரு கிளாஸ் எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். அது வந்து நீங்க 20 மார்க்குக்கு வந்து அதுல அந்த புக்ல வாங்கி பார்த்து ஹெச்சிஎஃப் மட்டும் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னா 4 கொஸ்டின் 4னா 4 1 5. ஸோ நீங்க இந்த 5 மார்க்குமே ஈஸியா ஸ்கோர் பண்ணணும். இதெல்லாம் மிஸ் பண்ணவே கூடாது. இதெல்லாம் ஏன்னா இப்ப நம்ம பார்த்தோம்னா இதுல அரை மார்க் 1 மார்க்ல நம்ம பிலிமினரி பாஸ் பண்ணாதவங்களா இருக்காங்க. ஸோ இந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல எடுக்கல அந்த 5 கொஸ்டினை ஈஸியா ஸ்கோர் பண்றோம். அதே மாதிரி என்னன்னா இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன் வந்து உங்களுக்கு 2 கொஸ்டின் வருது. இப்போ வந்து உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்னன்னா 10% இன்ட்ரெஸ்ட்னா ஆனுவல் இன்ட்ரெஸ்ட் என்ன, அந்த மாதிரி சிம்பிள் கொஸ்டின் தான். உங்களுக்கு அது வந்து ஒரு பெரிய நீங்க டிஎன்பிசியில் இருக்கிற அளவுக்கு ரொம்ப சிம்பிள். 3 எக்ஸாம் ப்ரீவியஸ் 3 கொஸ்டின் பேப்பர் பார்க்கல ரொம்ப ஈஸியா தான் கேட்டிருக்காங்க. ஸோ அது வந்து ஒரு பெரிய இதுன்னே சொல்ல முடியாது. ஸோ அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணுங்க. அது ஒரு 2 மார்க் ஈஸி தான். இன்னொன்னு என்ன கேட்கறாங்கன்னா அதுலயே பார்த்தோம்னா 1/2 + 1/3 + 1/4 அந்த மாதிரி அந்த இருக்கிறத வந்து அது எப்படி கால்குலேஷன் பண்ணுங்க அப்படின்ட்டு. ஸோ அது ரொம்ப ஈஸி. அது ஒரு 2 கொஸ்டின் வருது. ஸோ நீங்க இதுல வந்து அந்த குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வெரி சிம்பிளா நீங்க மொத்தமா இன்னைக்கு உட்கார்ந்து அந்த சிலபஸ் எடுத்து வச்சு டயஸ், இன்ட்ரெஸ்ட், ஹெச்சிஎஃப், எல்சிஎம், இந்த கால்குலேஷனு, ரியல் நம்பர் என்ன, ஏரியா கால்குலேஷன், ஒரு ஸ்கொயர்னா எப்படி ஏரியா கால்குலேட் பண்றது, இதை மட்டும் பார்த்தீங்கன்னாவே மினிமம் 10 மார்க் அட்டன் பண்ணிடலாங்க.
ஸோ கம்ப்யூட்டரை பத்தி ஐபி அட்ரஸ் கொஞ்சம் பேசிக் நாலேஜ் இருந்தா ரொம்ப ஈஸியா இருக்கு. ஐபி அட்ரஸ்னா என்ன அந்த மாதிரி எல்லாம் கேட்டிருக்காங்க. 202. வெப்சைட் அட்ரஸ்னா என்ன மாதிரி வரும், 202.53 அந்த மாதிரி. அது சிம்பிளா நீங்க அது பேசிக் கான்செப்டா அது எல்லாமே நீங்க ஒரு ஓத்ரோ பண்ணிருந்தீங்கன்னா அதை ஃப்ரெஷ்ஷா பாத்தீங்கன்னா 1-2 இதுல ஒரு 4 கொஸ்டின் வந்துச்சுன்னா 2 கொஸ்டின் ஈஸியா அட்டன் பண்ணலாம். ஸோ இதுல வந்து ஒரு மினிமம் ஒரு 20 வந்துச்சுன்னா ஒரு 15 to 17 கொஸ்டின் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல ஸ்கோர் பண்ண பாருங்க. அதுக்கு வந்து நீங்க ஆர்எஸ் அகர்வால் புக்கு வாங்குங்க, அல்லது நெட்ல நீங்க சர்ச் பண்ணீங்கனாலும் வாங்குறதுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டா கஷ்டம் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க வந்து புக்ஸ் வந்து எல்லாம் ஆர்எஸ் அகர்வால் புக்னு போட்டீங்கன்னாவே எல்லாம் கிடைக்குது, ஈஸியா ஹேண்ட்லிங்ல கிடைக்குது. அதுல ஒர்க் அவுட் இருந்தாலும் என்னுடைய சஜஷன் என்னன்னா ஒரு 15 மார்க்கு ஒரு 600 ரூபாய் 700 ரூபாய் செலவு பண்ணுங்க. அதை பண்ணி அதுல ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா டெஃபினட்டா ஒரு இதுல வந்து அந்த கடைசி 20 மார்க்ல ஒரு மினிமம் ஒரு 15 மார்க் ஸ்கோர் பண்ணிடலாம். ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. இப்போ நமக்கு இவ்வளவு நாளா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்ததுல என்ன பிரச்சனை வருதுன்னா, நியூ ஆக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆச்சுன்னா அதை வந்து நம்ம ஃபுல்லா எஃபர்ட் கொடுத்தா தான் நம்ம அதுல கொஸ்டின் டெஃபினட்டா ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா ஈக்குவல் செக்ஷன் என்ன வருது, இப்போ 304 ஏன்னா 106 வருது, மர்டருக்கு வந்து கல்வகு ஹோமிசைடுக்கு மாறுது, எல்லாமே வந்து மாறுது. ஸோ அதனால நீங்க வந்து அது நல்லா ஃபுல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணி ஏன்னா அதுல எப்படி வேணா கேட்கலாம். டெஃபினட்டா நியூ ஆக்ட்லையும் கேட்கலாம், நியூ ஆக்டுக்கு ஓல்டு ஆக்ட் என்னன்னு கேட்கலாம், ரெண்டுக்கு டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்கலாம். ஈவன் நீங்க இப்போ பிரைவேட் கம்ப்ளைண்ட் பார்த்தோம்னாவே பப்ளிக் சர்வெண்ட்னால பிரைவேட் கம்ப்ளைண்ட் போட முடியாதுன்ட்டு ஐயப்பா வர்சஸ் ஸ்டேட்ல வித்தவுட் சாங்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி சுப்ரீம் கோர்ட் சொல்லி இப்போ லார்ஜர் பெண்டிங் இருக்கு, தேவையா இல்லையாங்கிறது. பட் இதுல என்னன்னா பிரைவேட் கம்ப்ளைண்ட்டுக்குமே வந்து ஜட்ஜே வந்து ரெக்கார்ட்ஸ் ஹையர் ஆஃபீஸில் கால் பண்ணி அது இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்க வித்தவுட் சாங்ஷன் வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட்டை என்டர்டெயின் பண்ணலாம்னு வந்துருச்சு. ஸோ அது ஒரு பயங்கரமான இது. ஈவன் சாங்ஷனுமே வந்து 120 டேஸ்க்கு கொடுக்கலன்னா ஆட்டோமேட்டிக்கா வந்து டீம் டு பி சாங்ஷன் மாதிரி பிசி ஆக்ட்ல இருக்கிற மாதிரி இதுல கொண்டு வந்துட்டாங்க நிறைய. இது ஆக்டுங்கிறது வந்து இப்போ பிஎன்எஸ் வந்து பெருசா ஒண்ணும் மாறல. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் நம்ம யூஸ் பண்ணி என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னா வேரியஸ் சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து ஃபுல்லா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. 377 கம்ப்ளீட்டா 377 வந்து பார்சிலாம் தான் ஸ்ட்ரக் டவுன் பண்ணாங்க. பட் இதுல வந்து கம்ப்ளீட்டா செக்ஷனையே எடுத்துட்டாங்க. 303 வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து மித்து வர்சஸ் ஸ்டேட்ல வந்து ஸ்ட்ரக் டவுன் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போ என்னன்னா அந்த 303க்கு வந்து கம்பல்சரி டெத்துங்கிறத எடுத்துட்டு லைஃப் இம்ப்ரிஸ்மெண்ட் வித் ரிமைனிங் லைஃப் ஃபுல்லா இம்ப்ரெஸ்மெண்ட்டுங்கிற மாதிரி ஆல்டர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து எல்லாமே இதுல வந்து என்னன்னா நீங்க எல்லாமே வந்து ஆல்மோஸ்ட் சேஞ்ச் பண்ணது ஃபுல்லா நம்ம ப்ராக்டிக்கலா வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் வந்து பேன் பண்ணியிருந்து அதை வந்து அது மாதிரி, அதாவது இது என்னன்னா நீங்க ஆல்மோஸ்ட் இதை பார்க்கையில வந்து அது என்ன ஆல்ட்ரா இருக்குங்கிறத படிங்க. இதுல வந்து ஒரு என்சிஆர்பியில வந்து ஒரு ஆப் சூப்பரா போட்டிருக்காங்க. என்சிஆர்பின்னு போட்டு நீங்க கூகுள் நியூ லாஸ்ன்னு போட்டீங்கன்னா வந்துடும். கூகுள் பிளே ஸ்டோர்லயோ அல்லது இதுல போட்டு சர்ச் பண்ணீங்கன்னா வருது. அதுல என்ன பெட்டர்னு கேட்டீங்கன்னா அதுல நியூ அந்த 156ல பார்த்தா அந்த ஆட் பண்ணியிருக்க நியூ பார்ட்டை மட்டும் கிரீன்ல கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஈஸியா டிஸ்டிங்விஷ் பண்ணி டிஃப்ரெண்ட் பண்ணி ஈஸியா படிக்க முடியும். நம்ம மொபைல்ல வந்து பண்ணி எல்லாமே சர்ச் பண்ண, நான் நார்மலா அதைத்தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் ஆப்ஸ். இதுல அந்த ஆப் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா பிஎன்எஸ், பிஎன்எஸ்எஸ், பிஎஸ்சி 3க்கும் வந்து நமக்கு ஈஸியா வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒன்றும் சூப்பரா இருக்கு அந்த ஆப், வந்து சூப்பரா இருக்கு. அதை டவுன்லோட் பண்ணி அப்படியே ஃப்ரீ டைம்ல பாருங்க. ஸோ இப்போ இது என்னன்னா 40 மார்க்குக்கு வந்து ஆல்மோஸ்ட் நீங்க வந்து இந்த 2 ஆக்டை கம்பேரிட்டிவா படிச்சீங்கன்னா தான் டெஃபினட்டா முடியும்.
இல்லைன்னா ரொம்ப கஷ்டம்தான். எப்படி வேணா கேட்கலாம். நம்ம அதுல வந்து என்ன சொல்றீங்கன்னா எம்சிஆர்பி பாக்குறேன். எம்சிஆர்பி தான். எம்சிஆர்பி நியூ லாஸ்ன்னு போட்டீங்கன்னாவே வந்துடும். ஆப் ஸ்டோர்லயோ அல்லது பிளே ஸ்டோர்லயோ போட்டீங்கன்னா வந்துடும். அது எல்லாமே நல்லா இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஆப் கூட இருக்கு, கனு லைப்ரரின்ட்டு ஒன்று. அதுல பாத்தீங்கன்னா 880 ஆக்ட போட்டு வச்சிருக்கான் ஒரே இதுல. என்சிஆர்பி நியூ லாஸ்ன்னு போடுங்க, வந்துருன்னு நினைக்கிறேன். நான் அப்படிதான் சர்ச் பண்ணேன். அது ஆப் பேர் என்னன்னா வருதுங்க, என்சிஆர்பி சென்ட்ரல்ன்ட்டு வருதுங்க, ஆஃப் நியூ கிரிமினல் லாஸ் வருதுங்க. அது வருது, வருதுங்களா? ஓகே, தேங்க்யூ. கனூன் லைப்ரரி ஒரு நல்ல ஆப். அதுல பாத்தீங்கன்னா நீங்க ஆல்மோஸ்ட் 830 ஆக்ட் நம்ம இருக்கு. நீங்க எங்கேயும் போய் புக்கை தேட தேவையில்லை. அது ஒரு அருமையான ஆப். நீங்க அதுல வந்து ஒரு நாலேஜ் என்ஹான்ஸ் பண்ணிக்கிற கருத்தை சொல்றேன். இப்போ வந்து நீங்க இந்த 3 ஆக்டையும் ஃப்ரெஷ்ஷா நல்லா கொஞ்சம் தரவு பண்ணுங்க, அப்பதான் டெஃபினட்டா ஸ்கோர் பண்ண முடியும். அதுல வந்து மெயினா இன்னொன்னு, இப்போ ஐபிசி அதாவது பிஎன்எஸ் தான். பிஎன்எஸ்ல வந்து என்ன, கெஜெட் நோட்டிபிகேஷன்ல ஒரே ஒரு செக்ஷனை மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அது என்னன்னா 106 பார்ட் 2 பிஎன்எஸ் வந்து இன்னும் அமலுக்கு வரல. அது என்ன காரணம்னா, ஆக்சுவலி அது வந்து அந்த செக்ஷன் என்ன சொல்லுதுன்னா, இப்போ ஒரு ஆக்சிடென்ட் பண்ணிட்டு நிக்காம போயிட்டாங்கன்னா என்ன பனிஷ்மெண்ட்னு சொல்லுது. நார்த் இந்தியாவில் வந்து இதுக்காக பயங்கரமான அஜிடேஷன் நடந்துச்சு. ஸோ அதனால இந்த 3 ஆக்ட்லையுமே 106 சப் கிளாஸ் 2 மட்டும்தான் இப்போது ஆக்டா வந்து நோட்டிஃபை ஆகல. மற்ற எல்லா செக்ஷனுமே நோட்டிஃபை ஆகுது. இது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். மேபி இது ஒரு கொஸ்டினா கூட வரலாம். 106 சப் கிளாஸ் 2 வந்து இன்னும் நோட்டிஃபை ஆகல. அது நீங்க கெஜெட் நோட்டிஃபிகேஷன் பாருங்க, எக்ஸப்ட் 106 சப் கிளாஸ் 2 வந்து அதர் ஆக்ட் இருக்கு. ஸோ நீங்க அதை கொஞ்சம் பார்த்துங்க. அது என்ன இது இப்போ 304A க்குமே 5 இயர்ஸ் வரைக்கும் இம்ப்ரெஸ்மெண்ட் கொடுக்கலான்ட்டு வந்துருச்சு. நிறைய ஒரு மாதிரி எல்லாமே இம்ப்ளிமெண்ட் ஆகிருக்கிறதும் நீங்க அதை படிச்சு ஏன் மாறி இருக்குது அப்படிங்கிறத சப்சிக்வெண்டா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிச்சுக்குங்க. அது டெஃபினட்டா இதுல உபயோகமா இல்லைன்னா கூட மெயின்ல உபயோகமா இருக்கலாம். ஏன்னா ரெண்டுமே படிக்கணும். இப்போ நீங்க அந்த ஐபிசி வந்து இப்போ பிஎன்எஸ் வந்துருச்சுன்னா நம்ம ஐபிசி தூக்கி எறிய முடியாது. ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ இன்னும் ஒவ்வொரு கோர்ட்ல பார்த்தோம்னா 90ல இருந்து கிரிமினல் கேசஸ் எல்லாம் பெண்டிங் இருக்கு. ஸோ நாம அதை அப்ளை பண்ணையில அந்த பிஎன்எஸ் தான் அப்ளை பண்ணி ஆகணும். எவிடன்ஸ் ஆக்ட் அது ப்ரொசீஜர்ல வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இல்லை. நீங்க அதை வந்து ரைட்டா வந்து நான் ப்ரொசீஜர்லா கேட்க முடியாது. பட் இந்த மாதிரி ஐபிசி பிஎன்எஸ் மாதிரி ஆக்ட் வந்து நீங்க வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெட்ரோஸ்பெக்டிவா ஒரு அக்யூஸ்டை வந்து நம்ம பனிஷ் பண்ண முடியாது. ஸோ அதனால நீங்க இது பிஎன்எஸ் ஐபிசி டெஃபினட்டா ரெண்டையும் வச்சு ரெண்டையும் கம்பேர் பண்ணி படிங்க. வேற என்ன இதுல மெயினா டிப்ஸ் என்னன்னா, அப்புறம் இதுல வந்து ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்து வர்றதுக்கு ப்ராபப்ளி ஆட்சி மாற்றம் இல்லைன்னா 90% வந்துடும் நான் நம்புறேன். ஏன்னா அவங்களோட ஒரு இப்போதைக்கு ப்ராபப்ளி வந்து மெயினா ஈவன் நார்த் இந்தியாவில் வந்து அது ரொம்ப அட்வொகேட் பண்றாங்க. ஆல் இண்டியா ஜுடிஷியல் பார்த்தோம்னா கர்நாடகா ஒரு 8 ஹைகோர்ட் மட்டும்தான் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸுக்கு அகேன்ஸ்டா இருக்காங்க. ஸோ அவங்களுமே அந்த எந்த அளவுக்கு நீ போற காலத்துல எடுபடும் தெரியல. ஸோ நாம வந்து சிலதை அக்செப்ட் இப்போது இருக்கிற கண்டிஷன்ல அக்செப்ட் பண்ணித்தான் ஆகணும். ஸோ அது பெருசா இப்போ இன்னும் எதிர்த்து ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ நம்ம அதுக்கு வந்து வெல் எக்ஸிப்டா இருக்கணும். இல்லைன்னா நம்ம வந்து சிங்கு கிட்டையுமே சர்மா கிட்டையும் தான் கேஸ் நடத்திட்டு இருக்க வேண்டிய ட்ரையல் கோர்ட்லயே நிலைமை வந்தாலும் வந்துடலாம். ஸோ அதனால நீங்க எல்லாருமே வந்து வருங்கால தலைமுறை வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு ரொம்ப இன்னுமே வெல் எக்யூப்டா இருங்க.
அதுல வந்து இந்த மாதிரி லேட்டஸ்ட் கம்ப்யூட்டர் கொஞ்சம் யூஸ் பண்ணி பழகுங்க, அது பெட்டரா இருக்கும். ஏன்னா கம்ப்யூட்டர் வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாமே வந்து ஹியூமன் நம்ம வந்து நம்மளோட அதிக நாலேஜ் இருக்கிறது தான் இருக்கு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணோம்னா தான் நாம சர்வைவ் ஆக முடியும். வேற என்னன்னா, பொதுவா நீங்க இது இது ஒரு பக்கம் இருந்தாலும் பொதுவா மென்டலா வந்து ஸ்ட்ராங்கா இருந்தா தான் நம்ம எல்லா எக்ஸாம் வாழ்க்கையிலுமே வெற்றி பெற முடியும். நீங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்குன்னா ஒன்லி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் வந்து கண்டிப்பா டெய்லி 1 ஹவர்ஸ் ஆகுது, எந்த இதா இருந்தாலும் பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்றீங்க, பேலன்ஸ்டு டயட் சாப்பிடுங்க, நல்ல ஸ்லீப். ஒருத்தருக்கு வந்து 5 மணி நேரம் தூங்கினாலும் போது, ஒரு சிலருக்கு 7 மணி நேரம். என்னமோ அவங்க நல்ல ஸ்லீப் பண்ணுங்க, ஒரு மெடிடேஷன் பண்ணுங்க, நியூ ஸ்கில்ஸை வந்து டெய்லி கத்துங்க, ஏதாவது நியூ ஸ்கில்ஸை கத்துக்குங்க. அது பெட்டர். நம்ம ப்ரொஃபஷனுக்கு வந்து கண்டிப்பா தேவை. நம்ம ஏதாவது ஒரு நாலேஜை கத்துட்டே இருங்க, அப்பதான் நம்ம இது சர்வைவ் ஆக முடியும். சர்வைங்கிறத எக்ஸல் பண்ண முடியும் கண்டிப்பா. ஸோ வேற என்ன ஷேர் பண்ணலாம்? படிக்கிறது உங்களுக்கு படிக்கிறத பத்தி ஒன்றும் சொல்ல தேவையில்லை, இவ்வளவுதான். சிம்பிள் கொஸ்டின் பேப்பர் நீங்க கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்க. அனலைஸ் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு ஈஸியான ஒரு ஐடியா கிடைச்சிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறீங்களோ அதுக்கு கொஞ்சம் கான்சென்ட்ரேட் பண்ணி படிங்க, அவ்வளவுதான். சரி, ஓகே. நான் என்கிட்ட இருந்த டிப்ஸ் வந்து ஷேர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். சரிங்க செக்ரட்டரி சார், என்ன வேற ஏதாவது டிஸ்கஷன் ஏதாவது போலாங்க? ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. எங்களுக்குமே நிறைய தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உங்க மூலியமா. இந்த இந்தியா கோடு ஆப்பு, அந்த பிஆர்எஸ் ஆப்பு, இதெல்லாம் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. அப்புறம் இந்த ஆர்எஸ் அக்ரவால் புக்கு, அப்புறம் குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட்ல வரக்கூடிய கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், இந்த பேசிக் கான்செப்ட்ஸ் எப்படி படிக்கணும், அந்த ஓல்ட் ஆக்ட் நியூ ஆக்ட் எப்படி கம்பேர் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறது, அப்புறம் எங்க போய் பார்க்கலாம் அந்த என்சிஆர்பி நியூ லாஸ், இதெல்லாம் வந்து எங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லா இருக்கு. அதே மாதிரி இது 106 பார்ட் 2 அந்த இது வரைக்கும் நோட்டிஃபை ஆகல அப்படிங்கிற விஷயம் எல்லாம் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. நான் தெரிஞ்சதை எனக்கு புதுசா இருக்கிற விஷயத்த நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குங்க இது. இப்போ சிலர் வந்து கொஸ்டின் கேட்குறாங்க, அவங்க கேட்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கை ரைஸ் பண்ணா அவங்களுக்கு நான் ஆன் பண்ணி கொடுக்குறேன். நீங்க ஒவ்வொருத்தருக்கா ஆன்சர் பண்ணலாம். இல்லாட்டி அட் அ டைம் ஆன் பண்ணா 2-3 பேர் அட் அ டைம் கொஸ்டினுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால ஒவ்வொருத்தரா நம்ம ஆன் பண்ணிக்கலாம் சார். ஒருத்தர் கேட்கிறாரு, அவங்க மைக் ஆன் பண்ணிக்கலாம். ராமச்சந்திரன், மைக் ஆன் பண்ணிக்கலாம் நீங்க. தேங்க்யூ சார். சார் ஆக்சுவலாக இப்போ வந்து கம்பேரிஷன் பண்ணி செக்ஷன்ஸை படிக்கும்போது கன்ஃபியூஷன் ஆகுது. ஓல்டு செக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து 300 302னா அது மர்டர் அந்த மாதிரி ஃபிக்ஸ்டு ஆனதுனால இப்போ வந்து அது 100 மேலே கோ த்ரூ பண்ண முடியல. அது 102 இருக்குது அந்த மாதிரி. அது எப்படிங்க சார் அது சேஞ்ச் பண்ணுறது? இல்லை, என்னன்னாங்க, நம்ம ஒரு 5 வருஷம் லா 3 to 5 வருஷம் லா படிச்சுட்டு ப்ராக்டிஸ் ஒரு 5 வருஷம் பண்ணோம்னாவே ஒரு ஃபியூ செக்ஷன்ஸ்க்கு மேல நம்ம ஞாபகம் வச்சுக்க முடியறது இல்லை. நீங்க எடுத்துதான் 302 ஒரு ஐபிசில எடுத்தா சொல்றோம்னா ஒரு 511 செக்ஷன்ல வந்து நீங்க 30 செக்ஷன் 40 செக்ஷனை நீங்க ஞாபகம் வச்சுக்கிறதே பெரிய விஷயம் தான். ஸோ கொஞ்சம் டிஃபிகல்ட் தான், கஷ்டம் தான். ஏன்னா வயசாக நமக்கு ஞாபக சக்தி குறையும், படிக்கக்கூடிய திறனும் குறையும். நம்ம அட்வொகேட்டா இருக்கையில அதை குறையாம பார்த்துக்கணும். ஸ்கூல் பையன் மாதிரி படிக்கணும், இல்லைன்னா காலேஜ் பையனா அளவுக்காவது படிக்கணும், அவ்வளவுதாங்க. இதுல என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, எனக்கு ஆக்சுவலா ஞாபகமே இருக்காது. ஏதாவது செக்ஷன் உடனே அவரை கேட்டேன்னா அப்படியே சொல்லுவாரு. அந்த அளவுக்கு ஞாபக சக்தி எல்லாத்துக்கும் இருக்காது. பட் முடிஞ்ச அளவுக்கு நீங்க இப்ப என்னன்னா நியூ ஆக்ட் புக் வாங்கினீங்கன்னா அதை படிச்சீங்கன்னாவே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா தெரிஞ்சிடும். ஈஸியா
நியூயார்க் புக்கு வாங்குங்க. இப்போ நிறைய அவைலபிள் வந்துடுச்சு. யூனிவர்சலோ அல்லது பேராக்டை வாங்கி படிங்க. நீங்க படிக்க படிக்க அதுல அண்டர்லைன் பண்ணி அந்த செக்ஷனை புக்கை ஃபுல்லா நிரப்பிடுங்க. எழுதி நிரப்புங்க. 106னா 304A 279 279 எனக்கு தெரிஞ்சு 279 மட்டும்தான் மாறாம இருக்குன்னு நினைக்கிற ஒரு சில செக்ஷன் 279 அப்படின்ட்டு. அதனால இது கஷ்டப்பட்டு தான் படிக்கணும். வேற கொஸ்டின் சார்? அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு ஸ்மால் டவுட் மட்டும் சார். சார் மை ஹம்பிள் ரெக்வஸ்ட் சார், 183 அதாவது 164ல இதுக்கு முன்னாடி கன்ஃபெஷன் கொடுத்துருந்தாங்க சார் சிஆர்பிசியில். இப்போ 183 கொடுத்தாங்க. அங்கே யூஸ் பண்ணியிருக்க கன்ஃபெஷன் வேர்டிங் பார்த்தீங்கன்னா எனி மேஜிஸ்ட்ரேட்னு சொல்லியிருக்காங்க சார் 183ல. ஸோ அந்த வேர்ட் எனி மேஜிஸ்ட்ரேட்ன்றது ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் ஐடென்டிஃபை பண்ணுதா இல்ல எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்டும் வருவாங்களா அப்படின்ற? நீங்க நார்மலி மேஜிஸ்ட்ரேட்னாவே ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான். சிஆர்பிசி பொறுத்தளவு எக்ஸிகியூட்டிவ் மேஜிஸ்ட்ரேட்னு கொடுத்துருக்கணும். பழைய இதுல சொல்லியிருக்காங்க. இதுல என்ன இருக்குன்னு கரெக்டா தெரியல. இல்ல நம்ம அந்த டாபிக் ஓரியன்டாவே போய்க்கலாம். சிஆர்பிசி பொறுத்தளவு மேஜிஸ்ட்ரேட்னா ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட் தான். சார் क्वेश्चंस நம்ம இந்த டாபிக் ஓரியன்டாவே இப்ப போய்க்கலாம். ஹவ் டு ப்ரிப்பேர் அப்படிங்கிற லெவல்ல. தேங்க்யூ சார். ஓகேங்க சார். அடுத்து நம்ம ஒவ்வொரு கிளாஸா வரும்போது நம்ம அதை பண்ணிக்கலாம். மத்தவங்க கேள்வி கேட்கறாங்க, ஹேண்ட் ரைஸ் பண்ணல, நம்ம மைக் ஆன் பண்ணி பேசிக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். நீங்க இன்னைக்கு ஷேர் பண்ண விஷயம் எங்க எல்லாருக்குமே ரொம்ப இன்ஃபர்மேட்டிவா இருந்தது. உங்களுடைய டயத்தை எங்களுக்காக ஸ்பெண்ட் பண்ணி நீங்க எங்கள்கிட்ட ஷேர் பண்ணது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அதுக்காக தான் மைக் ஆன் பண்ணேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச் சார். இல்லை, நான் யூஸ்ஃபுல்லா சொன்னா என்னன்னு தெரியலைங்க. பட் இருந்தாலும் எனக்கு தெரிஞ்ச எனக்கு பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிட்டேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா எனக்கு மகிழ்ச்சி. உங்களுக்கு எல்லாமே எக்ஸாம்ல வெற்றி பெற எல்லாத்துக்குமே வாழ்த்துக்கள். ஏன்னா நம்ம முன்னாடி ஒரு 50-60ல பார்த்தோம்னா ஐஏஎஸ் ஆபீசர்ஸ் ஃபுல்லா தமிழ்நாட்டில இருந்து நீங்க மெயின் எல்லாமே இருந்தாங்க. இடையில தான் கொஞ்சம் குறைஞ்சு இப்ப பாத்தீங்கன்னா ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எல்லாமே பாஸ் பண்ற தமிழ்நாட்டுல ரேஷியோ அதிகமாயிட்டு வருது. ஸோ அதனால நம்ம ப்ராக்டிஸ் பண்ணா நம்ம எந்த லெவல்லையும் நம்ம தமிழ்நாட்டில இருந்து காம்பீட் பண்ணலாம். ஸோ அதனால இது நம்ம எது வந்தாலும், ஈவன் ஆல் இண்டியா ஜுடிஷியல் சர்வீஸ் வந்தாலும், நம்ம தமிழ்நாட்டில் 50 போஸ்ட் இருந்தாலும் அதுக்கு மேல 100 டிஜே ஆகணும். டெல்லியில போய் டிஜேவா இருக்கணும். எல்லாம் அதுக்காகத்தான் என்னுடைய ஆசை அதுதான். எல்லாரும் நல்ல நாலேஜ் வளர்த்துக்குங்க. நம்ம ஆல் இண்டியா லெவல்ல நம்ம லாயர்ஸும் நம்ம எல்லாமே ஒரு ஆனபிள் பிசி ஆகட்டும், எல்லாருமே நல்லா ஸ்கோர் பண்றவங்க, நல்ல ப்ராக்டிஸ் எல்லாமே இருக்காங்க. ஸோ அது மாதிரி எல்லா லெவல்லையும் நம்ம ஸ்கோர் பண்ண முடியும். அதனால நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். சொல்லுங்க. ராஜசேகரன் சார் क्वेश्चन கேட்கலாம். மைக் ஆன் பண்ணிக்கங்க. ஹலோ, வணக்கங்க சார். குட் ஈவினிங் சார். நான் ராஜசேகர் கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் சார். சரிங்க சார், இப்போ ட்ரையல் கோர்ட்ல ஒரு இல்லாத ஒரு டாக்குமெண்ட் மார்க் பண்ணி ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, தப்பா ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா, அது அப்பலன் கோர்ட்ல இல்ல எந்த கோர்ட் அதை ரெமெடி எந்த கோர்ட்ல கேட்கல சார்? ராஜசேகர் சார், ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நம்ம டாபிக் வைஸாவே போய்க்கலாம். ஹவ் டு ப்ரிப்பேர் அதை பத்தி மட்டும் நம்ம இப்ப போய்க்கலாங்க. ஒவ்வொரு டேஸா வர வர நம்ம இந்த உள்ள போவோம் சப்ஜெக்ட் உள்ள. அப்ப நம்ம இந்த கொஸ்டின்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே சார். டாபிக்குக்காக நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். ரைஸ் பண்றவங்க மைக் ஆன் பண்ணி பேசிக்கலாம் நீங்க. சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் மேடம். சார் ஒன்றும் சார், இப்போ ஏபிபிக்கு பாத்தீங்கன்னா லிமிடெட் சீட் தான் சார். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 50 சீட் அப்படின்னா அதுல பிசிக்கு அப்படின்னு எஸ்பெஷலி பிசிக்கு அல்லது எம்பிசிக்கு அப்படின்னா கேட்டகரி வைஸ் பாத்தீங்கன்னா மிஞ்சி போனா ஒரு 15 to 20 சீட் இருக்கு இல்லைங்களா சார்? அந்த ஓவரால் தமிழ்நாடு பார்க்கும்போது அந்த 20 சீட்ல எப்படி வர முடியும் அப்படிங்கிறது கொஞ்சம்
இதா இருக்குங்க சார். அது அதுக்கு ஒரு ஹோப்ஃபுல்லா ஏதாவது இல்ல சொல்லுங்களேன் சார். காம்படிட்டிவ் எக்ஸாம்னாவே லக்கும் வேணுங்க. என்ன கேட்டா என்னன்னா இப்போ ஏபிபி எக்ஸாம் என்ன வந்து சிவில் சர்வீஸோட ஏபிபி எக்ஸாம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்றே வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா டிஎன்பிசி பொறுத்தளவு டபுள் வேல்யூஷன் உண்டுங்க. எல்லா எக்ஸாமுக்குமே டிஸ்கிரிப்டிவ் இது வந்து டபுள் வேல்யூஷன் உண்டு. டபுள் வேல்யூஷன்ல வந்து நீங்க மார்க் அதுல வந்து 10% மேல டிஃபர் ஆச்சுன்னா தேர்ட் வேல்யூஷன் போகும். அப்புறம் நியரஸ்ட் மார்க் எடுத்து அதை வந்து மாடரேட் பண்ணி போடுவாங்க. ஸோ அதனால வந்து அது ப்ரொஃபஸர்ஸ் அந்த மாதிரி திருத்துறாங்க. ஸோ அவங்க வந்து ஆக்சுவலி வேல்யூஷன்ல வந்து கொஞ்சம் எக்ஸ்பர்ட்டா இருக்கிறவங்க தான் ஏபிபி எக்ஸாம் திருத்துறாங்க. பட் சிவில் ஜட்ஜோ டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் எக்ஸாமோ அப்படி இல்லை. ஜட்ஜஸ் திருத்துறாங்க. ஜட்ஜஸுக்கு வந்து எப்படி அவங்க வந்து ஒரு சில ஜட்ஜஸ் வந்து ரொம்ப லீனியண்டா இருப்பாங்க. ஒரு சில ஜட்ஜஸ் வந்து அவங்க இருக்கிற நாலேஜுக்கு டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் இருக்கிற நாலேஜுக்கு அல்லது ஹைகோர்ட் ஜட்ஜ் இருக்கிற எழுதாம இருக்கான் அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஏபிபி எக்ஸாமை பொறுத்தளவு பெட்டரா நீங்க ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்னா இருக்கு. காம்படிஷன் தாங்க. மற்ற டிஎன்பிசியில 3 லட்சம் பேர் எழுதி 92 பேர் வரையில நம்ம ஒரு மீறி போனா ஒரு ஏபிபி எக்ஸாமுக்கு ரொம்ப ஹார்டா படிக்கிறவங்க ஒரு 2000 பேர் இருப்பாங்க. பிராக்டிஸ் ஒரு 1000 பேர் ஃபுல் டைமா படிக்கிறவங்க இருப்பாங்க. ஒரு 1000 பேர் வந்து இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரென்த் பண்ணி படிப்பாங்க. இன்னும் ஒரு 2000 பேர் வந்து பிராக்டிஸ் ஓரியன்டட் டெய்லி ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் அப்படி படிக்கிறவங்க இருப்பாங்க. ஸோ இந்த 4000 பேர்ல தான் செலக்ட் ஆவாங்க. 4000 பேர்ல 50 பேர் செலக்ட் ஆகிறது எனக்கு தெரிய இப்ப இருக்கிற காம்படிஷனான உலகில வேலை வாய்ப்பின்மை இதையெல்லாம் பார்க்கல ரொம்ப நாம் வி ஆர் லக்கியஸ்ட்னு தான் சொல்லுவாங்க. ட்ரை பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச். பாலாஜி சார். சார் சொல்லுங்க சார். இந்த கான்ஸ்டிடியூஷன் லாலையும் சிவில் ப்ரொசீஜர் கோட்லயும் ஸ்பெசிபிக் போர்ஷன் தான் சிலபஸ்ல இருக்குங்க சார். ஆமாங்க. ஆனா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல பாத்தீங்கன்னா அதெல்லாம் தாண்டி ரொம்பவே கேட்டிருந்தாங்க. கடைசிக்கு ஒரு ஜெனரல் நாலேஜ்னு இருந்தா கூட பரவாயில்ல, சிலபஸ்ல அதுவும் இல்ல. அத பத்தி அது ப்ராப்ளி அது நம்ம அது என்ன பண்றதுன்னு தெரியலைங்க. பட் ஆனா அதை இது பண்ணாலும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. கான்ஸ்டியூஷன் பொறுத்தளவு பேசிக்கா நீங்க கான்ஸ்டியூஷன் இன்ட்ரெஸ்டா படிங்களே, எல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கு. கான்ஸ்டியூஷன் வந்து மெயினா படிங்க. அதுல அவுட் ஆஃப் சிலபஸ் எல்லாம் வரத்தான் செய்யுங்க. அது நம்ம ஒன்றும் நம்ம கொஸ்டின் பண்ணாலும் வேணா ரைஸ் பண்றேன்னா பண்ணலாம். நீங்க அந்த எக்ஸாம் எழுதிட்டு ரைஸ் பண்ணீங்கன்னா அடுத்த டைம் கொஞ்சம் கன்ஃபைன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த கொஸ்டின் ஏதாவது இருக்குங்களா? சார் வணக்கம் சார். வணக்கங்க, சொல்லுங்க சார். நான் அட்வொகேட் கற்பகொல்லிங்க சார். பெண்ணாகரம்ல ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கேங்க சார், தருமபுரி. சரி சார், நான் இப்போ வந்து நீங்க சொன்னது எல்லாமே வந்து இங்கிலீஷ் சம்பந்தப்பட்ட புக்ஸ் ஆப்ஸ் இருந்துச்சுங்க சார். இதே தமிழ்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்கணும்னா ஏதாச்சும் புக்ஸ் மெட்டீரியல்ஸ் ஏதாவது சொல்ல முடியுமாங்க சார்? அதாவது நானும் தமிழ் மீடியம் தாங்க. 12வது வரைக்கும் தமிழ் மீடியத்துல தான் படித்தேன். லாங்கிறது வந்து முடிஞ்ச அளவுக்கு பேரக்டெல்லாம் இங்கிலீஷ்ல படிச்சு பாருங்க. அப்ப படிச்சோம்னா தான் நமக்கு எதுக்காக நான் சொல்றேன்னா, இப்ப நீங்க டெய்லி ஒரு ஜட்ஜ்மெண்ட் வருது, வீக்லி மந்த்லி பார்த்தா ஒரு 10 ஜட்ஜ்மெண்ட்டாவது ரிப்போர்ட்டோட நம்ம ப்ராக்டிஸ்க்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட் மாதிரி வரும். ஸோ நீங்க பேரக்ட் இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா தான் நீங்க அந்த ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிற இன்ட்ரெஸ்டே வரும். ஸோ நீங்க நம்ம 1008 சொன்னாலும் இங்கிலீஷை படிக்கலைன்னா நம்ம ஜட்ஜ்மெண்ட்டை படிக்கிற இன்ட்ரெஸ்ட் வராது. நீங்க படிச்சீங்கன்னா புரியாது. ஸோ அதனால இருக்கிற தமிழ்ல வந்து ஃப்ரெண்ட்ஸ் கேட்டப்போ ஸ்ரீபதிராஜன் படிச்சா கூட போதும் அப்படின்னாங்க. எனக்கு அதை பத்தி நோ ஐடியாங்க. நான் தமிழ் மீடியத்துல தான் படித்தேன். ஆனால் கஷ்டப்பட்டு காலேஜ் போனது இங்கிலீஷ்லயே சும்மா எழுதி ஃபெயில் ஆகி கடைசியில் எப்படி டிகிரி வாங்கிட்டு வந்துட்டேங்க. அதனால முடிஞ்ச அளவுக்கு இங்கிலீஷ்ல ட்ரை பண்ணுங்க, அது பெட்டரா இருக்கு. படிக்கிறது இங்கிலீஷ், எழுதுறது எப்படி வேணா எழுதுங்க. பட் டைரக்ட் எல்லாம் வந்து உங்களுக்கு இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா தான் அது இன்டர்பிரிட்டேஷன் எல்லாமே கரெக்டா இருக்கு. நீங்க ஒரு சீனியர் லாயர் வந்து ஒரு சொன்னாங்கன்னா நீங்க ஏபிபிஆர் கீழே வந்து அதுக்கு சரியா அவங்க தமிழ்ல வந்து அது கொடுக்கவே முடியாது.
ஏன்னா நீங்க வந்து ஒவ்வொரு வரிக்கு அண்டு ஆறு இதெல்லாம் வந்து உங்களுக்கு கான்ஸ்டியூஷன் பெஞ்ச் வரைக்கும் ஒரு சில கேஸ் எல்லாம் போயிட்டு வருது. அப்படிங்கிற வந்து நீங்க இங்கிலீஷ்ல படிச்சீங்கன்னா தான் அது என்ன எதுக்காக போயிருக்கு, என்ன டிஃப்ரெண்ட், என்ன டிஃபிகல்ட்டிங்கிறது புரியும். பட் எக்ஸாம் போது நம்ம அவ்வளவு ரிஸ்க் எடுக்க முடியாது. பட் இது என்னன்னா பிரிலிமினரி எக்ஸாமுக்கு நீங்க படிச்சீங்கன்னா தான் ஓரளவுக்கு நல்லா ஸ்கோர் பண்ண முடியுங்கிறத சொல்ல வரேன். பிரகாஷ் சார் மைக் பேசிக்கலாம். ஹலோ வணக்கங்க, சொல்லுங்க சார். வணக்கம் சார். வணக்கம், சொல்லுங்க சார். சார் நான் கோயம்புத்தூர்ல இருந்து அட்வொகேட் மாயகிருஷ்ணன் பேசுறேங்க சார். வணக்கங்க. ஹலோ சார் சொல்லுங்க, கேக்குதுங்க சார். நான் கோயம்புத்தூர்ல இருந்து அட்வொகேட் மாயகிருஷ்ணன் பேசுறேங்க சார். இப்ப பார் ஆக்ட் இது சென்ட்ரல் ஆக்ட் ஸ்டேட் ஆக்ட்ல 20, 25, 47 ஆக்ட் இருக்குங்க சார். இப்ப அது நம்ம படிக்கிற ஒரு விஷயம் இல்லைங்க சார். ஆனா அதுல அந்த இப்ப என்டிபி ஆக்ட் எக்ஸாம்பிள் எடுத்த என்டிபி ஆக்ட்ல வந்து செக்ஷனுக்கு உள்ள சப்செக்ஷன் கொடுத்துட்றாங்க. இப்ப அந்த சப்செக்ஷன்ல இருந்து நமக்கு கொஸ்டினே வருது. அதெல்லாம் எப்படி சார் நம்ம படிக்கிறதுன்றதுதான் ஒரே டவுட்டா இருக்கு. அதாங்க 20 கொஸ்டினுக்கு நம்ம அந்த பார்ட்ல எடுத்துட்டோம்னா பேரக்ட், அதாவது மைனர் ஆக்ட்ஸ்ல வந்து 20 கொஸ்டின் வருது. நம்ம 20 கொஸ்டின் வந்து நம்ம கண்டிப்பா அட்டன் பண்ண முடியாது. நீங்க வந்து ஒரு 10 கொஸ்டின் வந்து ரொம்ப சிம்பிளா இருக்கு. நீங்க என்னடா இது வாழைப்பழத்தை உரிச்சு கொடுக்குற மாதிரி இருக்கு. ஸோ நீங்க அந்த 10 கொஸ்டின்ல வந்து நீங்க டெஃபினட்டா 10 அட்டன் பண்ணணும். அந்த அளவுக்கு நீங்க ஈஸியா இருக்கிற அந்த பேட்டர்னை படிச்சுக்கங்க. ஸோ நீங்க 1-2 வந்து நீங்க இப்ப வந்து இந்த டேட்ல இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்குன்னா டெஃபினட்டா நம்ம அதை ஞாபகம் வச்சுக்க முடியாது. ஸோ நீங்க அதனால என்னன்னா 20 கொஸ்டின்னா 15 கொஸ்டின் அட்டன் பண்ற அளவுக்கு போகுது. நீங்க 15நாவே 5, 15, 75 வந்துருதுங்க. 75 மார்க் வாங்கினீங்க நீங்க ஆட்டோமேட்டிக்கா டாப்ல வந்துருவீங்க. ஸோ அதனால ஒரு சிலதெல்லாம் முடியாது, ப்ராக்டிக்கலா முடியாது. நீங்க என்டிபிஎஸ் ஆக்ட்ல பிராக்டிஸ்ல இருக்கிறவங்க எல்லாம் கேட்டாவே ஃபுல்லா சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு அதுல எப்படி வேணா கேட்கலாம். இப்போ ஏன்னா இப்போ கண்ட்ரோல்டு சப்ஸ்டன்ஸ்னு ஒன்று இருக்கு, சைக்கோட்ரோபிக் ட்ரக்ஸ் இருக்கு. இப்போ நீங்க இப்போ இந்த சாவர்சதி கேட்டதை கூட அது என்ன சப்ஸ்டன்ஸ், அது எதுல வரும்னு கூட கேட்கலாம். நீங்க அது கண்ட்ரோல்டு லெவல் இவர் பண்ணது, இந்த சாவர்சதிக்கு அரெஸ்ட் பண்ணது கண்ட்ரோல் சப்ஸ்டன்ஸ்ல வரும். ஸோ அந்த மாதிரி நீங்க எதை கொஸ்டின்ங்கிறது எதை வேணா கேட்கலாம். பட் என்னன்னா அந்த அளவுக்கு கேட்கறது இல்லை. நீங்க ஒரு அந்த கொஸ்டின் பேப்பர் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் சிவில் ஜட்ஜாவது இதை எடுத்துட்டோம்னா ஓரளவுக்கு நீங்க 10 கொஸ்டின் அந்த 20 கொஸ்டின் 10 ஈஸியா இருக்கு. அதுல போகாம போனீங்கன்னாவே ஈஸியா ஸ்கோர் பண்ணிடலாம். அதை நம்ம அந்த பாயிண்ட்ல தான் ஒர்க் பண்ணணும். இன்னொரு கொஸ்டின் சார், ஏன்னா நீங்க சொன்னதுதான் கரெக்ட் சார். ஏன்னா இப்ப நேஷனல் ஹார்பர் ஆக்ட்ல வந்து போன வட்டம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல மொத்தமே 12 செக்ஷனோ 13 செக்ஷன் தான் இருக்கு. ஆனா அதுல இருந்து 2 கொஸ்டின் கேட்டாங்க. ஆனா ஃபாரஸ்ட் செக்ஷன் அதிகமா இருக்கு. ஆனா அதுல ஒரு கொஸ்டின் கூட ஒரே ஒரு சிங்கிள் கொஸ்டின் மட்டும் தான் கேட்டாங்க. எதுல சின்ன செக்ஷன் இருக்கு அதுலதான் கொஸ்டின் அதிகமா கேக்குறாங்க அடுத்தடுத்து. கண்டிப்பாங்க. நீங்க அதுதாங்க நீங்க மைனர் ஆக்ட பொறுத்தளவுங்க, சின்ன ஆக்ட் ஒரு பக்கத்துல இருக்கிற ஆக்ட் ஆல்மோஸ்ட் 10 ஆக்ட் பக்கமா இருக்கு நினைக்கிறேன். அந்த ஆக்ட்ல கரைச்சு கொடுத்துருங்க. நீங்க வீட்டு சவுத்துல கூட எழுதி ஒட்டிக்கீங்க. அந்த கார்ட்ஸ் மாதிரி எழுதி நீங்க அப்படியே எடுத்து பாத்துக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணுங்க. ஏன்னா அந்த மைனர் ஆல்மோஸ்ட் நானும் பார்த்ததுல அந்த 30 போர்டு ஆக்ட், டிஎன்பிபிடிஎல் ஆக்ட் அது மாதிரிதான் கொஸ்டின் வருது. பெருசா ஒண்ணு பெரிய ஆக்டோ இந்த எலக்ட்ரிசிட்டி ஆக்டையோ அந்த மாதிரி எல்லாம் எதுவும் பெருசா வரல. ஸோ அதனால நீங்க அதான் அவங்களோட இன்டென்ஷனே வந்து பாஸ் பண்ணுங்கிறதா. இது வந்து எலிமினேஷன் ப்ராசஸ் தான். ப்ரிலிமினரி எக்ஸாம்ங்கிறது வந்து சர்டன் பர்சன்ஸ் எலிமினேட் பண்றதா. நாம அந்த எலிமினேட் ஆகாம பாத்துக்கிறதா நம்ம திறமை இருக்குங்க. சார் ஒன் மோர் கொஸ்டின் சார். இப்போ 377 ஐபிஎஸ்ல வந்து ஆல்ரெடி இதுல வந்து 377 அன்நேச்சுரல் அஃபென்ஸ் வந்து இப்ப எடுத்தாச்சுங்க சார். இப்ப அந்த அன்நேச்சுரல் அஃபென்ஸ் இப்ப புது ஆக்ட்ல வந்து இல்லாம இருக்கலாம். பட் நான் பழைய ஆக்டையும் ஐபிசியும் இப்போ உள்ள ஐபிஎஸ்ஸையும் நான் கம்பல்சரி படிச்சுதான் ஆகணுமா சார்? இல்ல நான் அதை சொல்லவும் இல்லைங்க. கம்பேரிட்டிவ்னு கேட்கல, நீங்க அதையே கூட கேட்கலாம். இப்போ பழைய ஆக்ட்ல வந்து கேஸ்ல வந்து என்ன சொல்றாங்கன்னா பார்சியலி ஸ்ட்ரிக்ட் தான் பண்றாங்க. இது ஃபுல்லாவே அந்த அன்நேச்சுரல் அஃபென்ஸ்ங்கிறதையே எடுத்துட்டாங்க. இப்ப கம்பேரிட்டிவ்னாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ 156 பிளஸ் 156 173 நினைக்கிறேன். அது இதுல பார்த்தோம்னா சிஆர்பிசிலிங்க அந்த 2 செக்ஷன்லயும் கம்பேரிட்டிவா பழைய ஆக்டுக்கு புதிய ஆக்டுக்கு உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்கற பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ இதுல வந்து என்ன கொண்டு வந்திருக்காங்க,
156 சப்கிளாஸ் 3ல வந்து இப்போ புதுசா என்ன ப்ரிவிஷனை கொண்டு வந்திருக்காங்கன்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்காக நான் சொன்னேன் கம்பேரிட்டிவா படிங்க அப்படின்னா அந்த மீனிங்ல வருது. அந்த மீனிங்ல தான் நான் சொல்றேன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் பிரகாஷ். தேங்க்யூ சார். ப்ரிலிம்ஸ் எந்த அளவு மார்க் எடுத்தா உள்ள போகலாம் அந்த மாதிரி சார்? இல்லைங்க, இது வந்து நம்ம என்னன்னாங்க மார்க் எடுக்கணும், இது பாஸ் மார்க்குங்கிறது இல்லை. சரி, நீங்க 1:10 ரேஷியோல நீங்க மெயினுக்கு கூப்பிடுறாங்க. ரொம்ப ஈஸியா கொஸ்டின் பேப்பர் இருந்துச்சுன்னா நம்ம அந்த 1:10க்குள்ள வரணும். நம்ம அந்த கேட்டகரியில 31% வருது. ஃபர்ஸ்ட் சப்போஸ் 50 போஸ்ட்னே அவ்வளவுங்க, 500 பேர்த்த மெயினுக்கு கூப்பிடுவாங்க. அந்த நம்ம அந்த 500க்குள்ள நம்ம அந்த கேட்டகரிக்குள்ள வந்தோம்னா உள்ள போயிடலாம், அவ்வளவுதான். அது கட் ஆஃப் மார்க்குங்கிறது எதுவுமே நம்ம அந்த 500 பேர்த்துக்கு ஒரு 10,000 பேர் எழுதுனாங்கன்னா நம்ம டாப் 500க்குள்ள வரணும், அவ்வளவுதான். அப்புறம் சென்ட்ரல் மைனர் ஆக்ட் ஏதாவது புக்ஸ் ஏதாவது இருக்குங்களா சார் பெட்ரா? இல்ல, பெரும்பாலும் சென்ட்ரல் ஆக்ட் வந்து உங்களுக்கு டைரக்ட்ல தானே கொஸ்டின் வருதுங்க. அது பார்த்தோம்னா சரிங்க சார். இருங்க, அதுல வந்து ஜட்ஜ்மெண்ட் ஒரு 2 கொஸ்டின் நம்ம கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஓகேங்க சார். ஜட்ஜ்மெண்ட் வந்து 3 அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஜட்ஜ்மெண்ட்ஸ் 3 வந்துருக்கு. அதுக்கு முன்னாடி ஒரு 2 ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து நோட்டிபிகேஷன் என்ன டேட்னு வந்திருக்கு, அந்த மாதிரி தான் வந்துருங்க. ஸோ நீங்க வந்து பேராக்ஸ் படிச்சா போதும். நீங்க அவைலபிளா இல்லைன்னா பிரிண்ட் அவுட் கூட எடுத்துக்கலாம். நீங்க லேட்டஸ்ட் அந்த இந்தியா போர்ட்ல போய் நீங்க எடுத்தீங்கன்னா லேட்டஸ்டா வந்து இன்னொரு இது சொல்ல மறந்துட்டேன். பேராக்ஸ் லைவ் ஒன்று இருக்கு, அதுல போனீங்கனாலும் நீங்க லேட்டஸ்ட் அப்டேட் பண்ண ஓகே சார், தேங்க்யூ சார். ஆமாங்க, பேராக்ஸ் லைவ் அதுலயும் நல்லா இருக்கு, ஓரளவுக்கு அப்டேட்டடா என்ன செக்ஷன் அப்டேட். நீங்க ஒரு சில வெப்சைட்ல நீங்க டவுன்லோட் பண்ணீங்கன்னா அப்டேட்டட் அமெண்டட் செக்ஷன்ஸ் இல்லாம இருக்கு. பேராக்ஸ் லைவ் இந்தியா கோடு ரெண்டுமே எக்ஸலண்டா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த ரெண்டுலையும் பாருங்க. நீங்க சப்போஸ் புக்கும் எனக்கு என்ன, நீங்க இண்டிவிஜுவலா அந்த புக் வாங்குறதுக்கு பதிலாக பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்க அதை ஒவ்வொரு பேப்பர் இடையில வச்சு நீங்க நோட்ஸ் போட்டு ஒரு பைண்டிங் மாதிரி பண்ணிட்டீங்கன்னா, அல்லது நீங்க லேப்டாப் இருந்துச்சுன்னா லேப்டாப்லயே ஒரு நோட்டை போட்டு நோட்ஸ் எடுத்தீங்கன்னா மறக்காது உங்களுக்கு. பேராக்ட் இது பொறுத்தளவு இந்த சின்ன சின்ன ஆக்ட் எல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. மறக்கவும் மறக்காது, ஈஸியா நம்ம இது பண்ணிக்கலாம். புக்கு வாங்கன்னா வாங்கலாங்க. அது 8 புக் இருக்கு, நீங்க போய் உங்களுக்கு எது கன்வீனியன்ட்டா தெரியுதோ அதை பார்த்து வாங்க. ஸ்டான்லி ஓகே சார், தேங்க்யூ சார். சார் குட் ஈவினிங் சார். குட் ஈவினிங் சார். சார் ஏஜ் எவ்வளவுங்க சார்? அட்வொகேட் ஸ்டான்லி ராஜ்குமார் சார். ஏஜ் எவ்வளவுங்க சார்? எதுக்குங்க? இதுக்கு அப்ளை பண்றதுக்கு ஏஜ் எவ்வளவுங்க சார்? மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் இது ஏபிபி எக்ஸாமுக்குங்களா? சார் ஆமாங்க சார். ஏபிபி எக்ஸாமுக்கு ஏஜ் லிமிட் இல்லைன்னு நினைக்கிறேங்க. சரிங்க சார். அதான் லாஸ்ட் 2 இயர்ஸ்க்கு முன்னால கேட்டப்ப ஏஜ் லிமிட் இல்லாம இருந்துச்சு சார். இப்ப அதான் ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கா என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு. இல்ல ஏஜ் லிமிட் இல்ல. அப்ளை பண்ணலாம். 50 இயர்ஸ் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோங்க சார்? 50 அரௌண்ட் 50 அந்த மாதிரி ரேஞ்சில் கூட பாஸ் பண்ணியிருக்காங்க. ஏஜ் லிமிட் 52 ஆச்சுங்க சார். அதாவது ஜென்ரல் டர்ன் கேண்டிடேட்ஸ்க்கு ஏஜ் லிமிட் இருக்குங்க. அதர் தென் ஜென்ரல் ஓபிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்டிக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை. இல்லைங்களா? ஓகே சார், தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே சார், ஓகே. சிவில் ஜட்ஜுக்கு இருக்கானா சார்? சிவில் ஜட்ஜுக்கு இருக்கு. சிவில் ஜட்ஜுக்கு ஏஜ் லிமிட். சரிங்க சார். ஓகே, தேங்க்யூ சார், தேங்க்யூ சார். சார் நீங்க ஜாபுக்கு போகும்போது இன்டர்வியூ क्वेश्चंस என்னென்ன சார் கேட்டாங்க உங்களையே? இன்டர்வியூ क्वेश्चंसங்க நாங்க வந்து லக்கியஸ்ட் பேட்ச்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அரௌண்ட் 90 போஸ்ட் கல்ஃபர் பண்ணியிருந்தாங்க. 128 பேர் தான் இன்டர்வியூ உள்ளேயே போனாங்க. அதனால வந்து எங்களுக்கு பெருசா ஒண்ணு ஆல்மோஸ்ட் ரொம்ப ஒரு அதுலயே ஒரு 5-6 பேர் வரலைன்னு நினைக்கிறேங்க. ஒரு 20-25 பேர் தான் எங்க பெருசா எங்களுக்கு ஒன்றும் இன்டர்வியூல வந்து நார்மலா டெஸ்ட் பண்றது தாங்க. நீங்க வந்து என்னன்னா இன்டர்வியூ பொறுத்தளவு நீங்க இன்டர்வியூல நார்மலா என்ன பண்ணுவாங்கன்னா நீங்க சொல்ற ஆன்சர்ல இருந்தே கொஸ்டின் கேட்பாங்க. நீங்க என்ன
சொல்றதுன்னா, நீங்க ஏதாவது ஒரு டாபிக் உங்களுக்கு என்ன பிராக்டிஸ் பண்றீங்கன்னா, பிராக்டிஸும் ஒரு கேஸ் என்ன நடத்துறீங்க சொல்லும்பாங்க. டிஜே எக்ஸாம்லாம் அப்படி கேட்டாங்க. ஸோ அதுல வந்து அந்த ரிலேட்டடா அப்படியே அதுலயே நூலை பிடிச்ச மாதிரியே நம்ம பதில் சொல்லிட்டு போனோம்னா அதையே கேட்பாங்க. அந்த மாதிரி நீங்க ஒரு டாபிக் பொதுவா இதுல டிஎன்பிசி இந்த பொறுத்தளவு அவங்க இன்டர்வியூல வந்து ஏபிபி வந்து ஒரு நார்மலா நம்ம ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒருத்தர் வருவாங்க, ஜென்ரலா இருப்பாங்க, மெம்பர் ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ ஜென்ரலாகவும் கேட்பாங்க, நம்ம ஏரியா பத்தி சப்ஜெக்ட் வைஸாகவும் நீங்க கிரிமினல் சைடு ப்ராக்டிஸ்னா கிரிமினல் சைடுல கேட்பாங்க. நெக்ஸ்ட் क्वेश्चन ஆன் பண்ணி பேசிக்கலாம். சார் அவ்வளவுதான் क्वेश्चंस அவ்வளவுதான் நினைக்கிறேன் சார். அப்புறம் வக்காலத்து கம்பல்சரி ஏதாவது நம்ம பேர்ல போட்டுறணும், கிரிமினல் ஏதாவது இருக்கணுங்களா சார்? ஏதாவது கேஸ் நடத்தியா இருக்கணும்னா என்ன சார்? என்னங்க இல்ல இப்போ வந்து இது கூட கொண்டு வந்துட்டாங்க, சர்டிபிகேட் ஆஃப் ப்ராக்டிஸ் தான் சிஓபி நம்ம கொண்டு வந்துருக்காங்க. அப்படி பார்த்தோம்னா நம்ம ப்ராக்டிஸ்ல இருக்கணும். அதுதான் வந்து ஃபீல்டுக்கு எல்லாம் ப்ராக்டிஸ் போங்க, அப்பதான் கொஞ்சம் எல்லாமே தெரியும். அட்லீஸ்ட் பிபிஏ சிவில் ஜட்ஜ் ஏதாவது இருந்தாலுமே இல்ல வக்காலத்து ஜூனியரா போட்டிருந்தீங்கன்னா கூட போங்க. நீங்க இண்டிவிஜுவல் வக்காலத்து இல்ல ஜூனியர் தான். ஆமாங்க சார். அது ஜூனியரா தான் போட்டிருக்கோம், அதுதான் கேட்கறது. இல்ல இதுல கேக்குறாங்களா என்னன்னு தெரியல எனக்கு. சிவில் ஜட்ஜி கேக்குறாங்க, சிவில் ஜட்ஜி கேக்குறாங்க. அதனால நீங்க போட்டுங்க, அதை பெட்டர். ஏன்னா இதெல்லாம் போலீஸ் வெரிஃபிகேஷன் எல்லாம் பயங்கரமா நடக்குதுங்க. நீங்க சிவில் ஜட்ஜ் எல்லாம் ப்ரீவியஸாவே நீங்க போர்டுக்கு போறதுக்கு முன்னாடியே உங்க ஜாதகமே அங்க போயிரு, பிராக்டிஸா இல்லையா. சிவில் ஜட்ஜி டிஜி ஜூனியர் தான் இருக்கும், அதனால கேக்குறேன் சார். நம்ம பேர் இருக்குமா ஜூனியர் செகண்ட் தேர்ட் அது மாதிரி இருக்கு, பிரச்சனை இல்லையா? அது ஒண்ணும் இல்ல, அது ஒண்ணும் இல்லைங்க. அது நீங்க காலத்துல இருந்தா போதும், பேருங்க சைன் இருந்தா போதும். சிவில் ஜட்ஜுக்கு ஏபிபிக்கு கேட்கறாங்களா என்னங்கிறது தெரியல, அது ஞாபகம் இல்லைங்க. லேட்டஸ்டா நான் இது அப்ளிகேஷன் பார்க்கல. தேங்க்யூ. சரிங்க சார், தேங்க்யூ சார். சார் சேலம் பார் அசோசியேஷன்ல இருந்து யாராவது क्वेश्चन கேக்குறீங்களா? இல்ல அங்க क्वेश्चंस இல்லைங்க சார். சார் ஸ்கிரீன்ல வந்துருங்க சார். யாருங்க? நானா? ரைட் சார். இல்ல ஸ்கிரீன்ல இருக்கு இல்லைங்களா? ஓகே. இடையில அங்க இதானனால தெரியாம போச்சு. சரிங்க சரிங்க சார். சார் அவ்வளவுதான் क्वेश्चंस அவ்வளவுதான் நினைக்கிறேங்க. யாரும் ரைஸ் பண்ணல, ஹேண்ட் ரைஸ் பண்ணல. அதனால இப்போ இது வரைக்கும் எங்களுக்கு டைம் எடுத்து இவ்வளவு நேரம் எங்களுக்காக வந்து இவ்வளவு நல்ல அற்புதமான ஒரு விஷயங்களை எங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்க. நிறைய விஷயங்கள் புதுசு புதுசா எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. இந்த இந்தியா கோடு, பிஆர்எஸ் ஆப் இதெல்லாம் இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணதே இல்லை. ஒரு அதே மாதிரி இந்த என்சிஆர்பி யூலாஸ் அதெல்லாம் வந்து இது வரைக்கும் நாங்க யூஸ் பண்ணதில்லை. இப்போ உங்களால அதை கத்துக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டோம். அதனால ரொம்ப ரொம்ப நன்றி. உங்களுடைய டைம் எங்களுக்காக நீங்க ஸ்பெண்ட் பண்ணதுக்கும், இவ்வளவு நல்ல அற்புதமா நிறைய பேருக்கு விஷயத்த கொண்டு போய் சேர்த்ததுக்கும், அதே மாதிரி சேலம் பார் அசோசியேஷன் அவங்க ஹால்ல போட்டிருக்காங்க அவங்களுடைய ப்ரோக்ராம், அவங்களுக்கும் கோயம்புத்தூர் பார் அசோசியேஷன் ஹால்லையும் அது நடந்துட்டு இருக்கு, லைவ் இது போட்டிருக்கோம். அதனால இதுல இருக்கக்கூடிய எல்லாத்துக்கும் கலந்துகிட்ட அத்தனை பேருக்கும் நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். நாங்க இனியும் மேற்கொண்டு சில டாபிக்ஸோட உங்ககிட்ட வருவோம். நீங்க வந்து எங்களுக்கு இனியும் இந்த மாதிரி கிளாஸஸ் ஆர்கனைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறேன் சார். ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ரொம்ப நன்றிங்க. கலை சாருங்க, செக்ரட்டரி சார் இருந்தா என்ன ரொம்ப என்கரேஜ் பண்ணி நடத்த சொன்னாங்க. இப்போ இந்த மாதிரி ஜூம் மீட்டிங்ல இது நடந்தது. போலீஸ் கிளாஸ் எடுப்பேங்க, போய் எடுப்பேன், அது ஒரு வித்தியாசமா இருக்கு. இது மாதிரி எக்ஸாம் ஓரியன்டா வந்து இது ஃபர்ஸ்ட் டைம் வாய்ப்பு. ரொம்ப சிம்பிளா விஷயத்த கொண்டு வந்து சேர்த்துற விஷயம் இருக்கு இல்லைங்களா, அது ரொம்ப சிம்பிளா கொண்டு வந்து ஈஸியா எங்களுக்கு சேர்த்திட்டீங்க.
இதுல வந்து என்னன்னாங்க எல்லாருமே எக்ஸ்பர்ட் தான். எக்ஸாம்ல வந்து நம்மளோட எக்ஸ்பர்ட்டா தான் இருக்காங்க படிக்கிறவங்க எல்லாமே வந்து. நாங்க வந்து